السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹு தாலா எங்கள் மீது அன்பு கொண்டதன் காரணமாக, அல்லாஹ் எங்களை நேசிக்கிற காரணத்தினால், அல்லாஹுடைய மார்க்கத்தை படிப்பதற்காக, கற்றுக்கொள்வதற்காக அல்லாஹ் நம்ம எல்லோரையும் இந்த இடத்திலே ஒன்று சேர்த்திருக்கிறான். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மை யுரிதில்லாஹு பி கைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன். அல்லாஹு தாலா யாரை நேசிக்கிறானோ, யாரை அல்லாஹு தாலா விரும்புகிறானோ அவர்களுக்கு அல்லாஹ் மார்க்கத்திலே தெளிவை கொடுப்பான், விளக்கத்தை கொடுப்பான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே அல்லாஹ் எங்களை விரும்பிய காரணத்தினால், நேசிக்கிற காரணத்தினால் இந்த சபையிலே அல்லாஹ் நம்ம எல்லோரையும் அமரச் செய்திருக்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த சபை மிக பெருமதி வாய்ந்த ஒரு சபை. மஜ்தமஅ கௌமுன் ஃபீ பைத்தின் மின் புயூத்தில்லாஹ் யத்லூன கிதாபல்லாஹ் வ யததாரஸூனஹு பைனஹும் இல்லா நஸலத் அலைஹிமுஸ் ஸகீனா வ கஷியத்துமுர் ரஹ்மா வ ஹஃபத்துமுல் மலாயிகா வ ذكرஹுமுல்லாஹ் ஃபீ மன் இன்தா ரவாஹு முஸ்லிம். எந்த ஒரு சமூகம் அல்லாஹுடைய மாளிகைகளில் ஏதாவது ஒரு மாளிகையில் ஒன்று சேர்ந்து யத்லூன கிதாப் அல்லாஹ், அல்லாஹுடைய வசனங்களை ஓதி வ யததாரஸூனஹு பைனஹும், தங்களுக்கு மத்தியிலே அதை படித்து கொள்கிறார்களோ, கற்றுக்கொள்கிறார்களோ, அந்த இடத்திற்கு, அந்த சபைக்கு இல்லா நஸலத் அலைஹிமுஸ் ஸகீனா, அல்லாஹுடைய புறத்தால் சக்கீனா, அமைதி இறங்கி கொண்டிருக்கும். வ கஷியத்துமுர் ரஹ்மா, அல்லாஹுடைய ரஹ்மத் இந்த சபையை சூழ்ந்து கொள்ளும். வ ஹஃபத்துமுல் மலாயிகா, மலக்குமார்கள் தங்கள் இறக்கைகளால் இங்கு வந்திருக்கக்கூடியவர்களை அரவணைத்து கொள்கிறார்கள். வ ذكرஹுமுல்லாஹு ஃபீ மன் இன்தா, இங்கு வந்திருக்கக்கூடியவர்களை பற்றி அல்லாஹு தாலா தன்னிடம் இருக்கக்கூடிய மலக்குமார்களிடம் பெருமை பாராட்டி பேசிக் கொண்டிருக்கிறான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிறான். அல்லாஹு தாலாவுக்கு நன்றி உள்ளவர்களாக நாம் தலைப்புக்குள்ளே வருவோம். உன்னத நிலையை ஏற்படுத்தும், எங்களுக்கு பெற்றுத்தரக்கூடிய பரிசுத்தமான இதயம், உன்னத நிலைக்கு எங்களுக்கு வழிகாட்டக்கூடிய பரிசுத்தமான இதயத்தை நாம் எப்படி பெறுவது, அதனுடைய அவசியம் என்ன என்பது சம்பந்தமாக இந்த இடத்திலே ஒரு குறுகிய நேரத்திலே நாம் கற்றுக்கொள்வதற்கு, படிப்பதற்கு, பேசுவதற்கு, கேட்பதற்கு நாம் இங்கு அமர்ந்திருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, ஒரு மனிதனுடைய உள்ளம், அந்த உள்ளத்தை பரிசுத்தப்படுத்த வேண்டும். அந்த உள்ளத்திலே இருக்கிற அழுக்குகள், அந்த உள்ளத்திலே இருக்கிற நோய்கள், அந்த உள்ளத்திலே இருக்கிற கோளாறுகளை அகற்றி அதை பரிசுத்தப்படுத்தி அல்லாஹ்விடத்திலே நாம் அதை தூய்மையானதாக ஒப்படைக்க வேண்டும். அதுதான் உன்னத நிலைக்கு வழிகாட்டக்கூடிய அந்த உள பரிசுத்தம் என்பது. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த கல்ப், எங்களுடைய உள்ளம், அதை நாம் நோய்வாய்ப்பட்ட உள்ளத்திலிருந்து, அதே போன்று மரணித்து போன இதயத்திலிருந்து பாதுகாத்து அதை கல்பு சலீமாக மாற்ற வேண்டும். கல்பு சலீமாக மாற்ற வேண்டும். எங்களுடைய உள்ளம் அது இயல்பாகவே எங்களுடைய உள்ளம், எங்களுடைய நஃப்ஸ் பாவத்தின்பால் சாயக்கூடியதாக இருக்கிறது. அந்த கல்பை, நஃப்ஸை நாம் நோய்வாயிலிருந்து பாதுகாத்து, அதிலே ஏற்படக்கூடிய கோளாறுகள் இருந்து பாதுகாத்து அதை நாம் சலீமாக மாற்ற வேண்டும். அதைத்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடம் கேட்டார்கள். وَلَا تُخْزِنِي يَوْمَ يُبْعَثُونَ يَوْمَ لَا يَنْفَعُ مَالٌ وَلَا بَنُونَ.
إلا من أتى الله بقلب سليم. சூரத்து ஷுஆரா குர்ஆனுடைய 26வது அத்தியாயத்தில் அல்லாஹ் தஆலா 69வது வசனத்திலிருந்து 89வது வசனம் வரை வத்லு அலைஹிம் நபா இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை படிக்கும்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய செய்திகளை ஓதும்படி, படிக்கும்படி, கற்றுக்கொள்ளும்படி அல்லாஹு தாலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டளையிடுகிறான். அதில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹு தாலா அறிமுகப்படுத்தி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய பிரார்த்தனை அல்லாஹு தாலா அங்கே சொல்கிறான். அவர்கள் கேட்கிற பிரார்த்தனை என்ன? ரப்பி ஹப்லி ஹுக்மன் வ அல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன் வஜஅல்லி லிசான ஸித்கின் ஃபில் ஆகிரீன் வஜஅல்னி மின் வரஸதி ஜன்னத்தின் நஈம். அப்படி கேட்டுட்டு வந்து கடைசியாக கேட்கிறார்கள், வலா துஹ்ஸினி யௌம யுபஅஸூன், யா அல்லாஹ் நாளை மறுமை நாளையில் என்னை இழிவுபடுத்தி விடாதே, நாளை மறுமை நாளையில் நீ என்னை அசிங்கப்படுத்தி விடாதே, நாளை மறுமை நாளையில் என்னை கேவலப்படுத்தி விடாதே. யௌம லா யன்ஃபஉ மாலும் வலா பனூன், அந்த நாளில் பொருளாதாரமோ பிள்ளைகளோ யாருக்கும் பலனளிக்காத அந்த நாளில் யா அல்லாஹ் என்னை இழிவுபடுத்தி விடாதே. ஆனால் யாருக்கு விமோசனம்? இல்லா மன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம், சலீமான இதயத்தோடு யார் அல்லாஹ்விடம் வருவாரோ அவருக்கு மாத்திரம்தான் அங்கு விமோசனம், வெற்றி கிடைக்கும் என்று அந்த உள்ளத்தை தரும்படி அல்லாஹ்விடம் கேட்கிறார்கள். அடுத்து அல்லாஹ் சொல்றான், உஸ்லிஃபத்தில் ஜன்னத்துல் லில் முத்தகீன், இறை உணர்வோடு வாழ்பவர்களுக்கு சொர்க்கம் நெருக்கமாக ஆக்கி வைக்கப்படும் என்பதை அல்லாஹு தஆலா சொல்கிறான். அப்ப எனவே இந்த கல்பு சலீம், இந்த கல்ப் சலீமான இதயத்தை அடைவதுதான் ஹலீலுல்லா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய குறிக்கோளாக, லட்சியமாக இருந்தது. அவர்களுடைய தியாகங்கள், அர்ப்பணங்கள், இழப்புகளுக்கு பின்னால் மறைந்திருந்தது இந்த கல்பு சலீம். அதைத்தான் அல்லாஹ்விடம் அவர்கள் கேட்கிறார்கள். எங்கட உள்ளத்தை இந்த நிலையில கொண்டு போனால்தான் வெற்றி மறுமையில். இது கல்ப். அதே மாதிரி தான் நஃப்ஸ், எங்களுடைய நஃப்ஸ் அல் அம்மாரா பிஸ்ஸு, அன் நஃப்ஸ் அல் லவ்வாமா, இந்த நிலைகளிலிருந்து பாவத்தின்பால் தூண்டக்கூடிய நஃப்ஸை பாதுகாத்து, நஃப்ஸை அப்படியே பரிசுத்தப்படுத்தி, அந்த நஃப்ஸை எப்படி மாற்றி அல்லாஹ்விடத்தில் ஒப்படைக்கணும்? கல்ப அல்லாஹ்விடத்தில் ஒப்படைக்கும் பொழுது சலீமாக ஒப்படைக்கணும். மரணிக்கும் பொழுது கல்பு சலீமாக இருக்கணும். நான் என்னுடைய நஃப்ஸை எப்படி மாற்றணும்? ஆன்மாவை. யா அய்யதுஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா இர்ஜிஇ இலா ரப்பிகி ராதியதம் மர்தியா ஃபத்குலி ஃபீ இபாதி வத்குலி ஜன்னதி. நாளை மறுமையில் இந்த ஆன்மாவுக்கு, எந்த ஆன்மா? யா அய்யதுஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா, அமைதி பெற்ற ஆன்மா. இது எதில் அமைதி பெறணும்? சலீமண்டா எப்படி சலீமாகணும்? ஆரோக்கியமான, உயிரோட்டமான, மாசற்ற, கலக்கமற்ற, தெளிவான இதயம், சலீமான இதயம். இந்த நஃப்ஸல் முத்மஇன்னா, அமைதி பெற்ற, அமைதி எதில் பெறணும்? அப்ப எனவே அல்லாஹ் இங்கு சொல்கிற அந்நஃப்ஸுல் முத்மஇன்னாவை நாம் அடைந்து கொள்ள வேண்டும். யா அய்யதுஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா, அல்லாஹு தஆலா அழைத்து சொல்கிறான், அமைதி பெற்ற ஆன்மாவே, இர்ஜிஇ இலா ரப்பிகி ராதியதம் மர்தியா, அல்லாஹ்வை பொருந்தி கொண்ட நிலையில், அல்லாஹ்வால் பொருந்தி கொள்ளப்பட்ட நிலையில் நீ மீண்டு செல்வாயாக. வத்குலி ஃபீ இபாதி, என்னுடைய அடியார்களோடு சேர்ந்து, வத்குலி ஜன்னதி, சொர்க்கத்திலே நீ பிரவேசிப்பாயாக என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அப்ப எனவே மனித வாழ்க்கையினுடைய அடிப்படை எங்களுடைய கல்ப சலீமா மாற்றணும், எங்களோட நஃப்ஸை முத்துமையின்னாவை மாற்றணும். இந்த நஃப்ஸுக்குத்தான் அல்லாஹ் சொர்க்கத்தை வாக்குறுதி அளிக்கிறான். அந்த சலீமான கல்புக்குத்தான் அல்லாஹ் சொர்க்கத்தை வாக்குறுதி அளிக்கிறான். இதுதான் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துறது. இப்படி பரிசுத்தப்படுத்தினால்தான் இந்த உலகத்திலும் உன்னத நிலையை அடையலாம், மறுமையிலும் உன்னத நிலையை அடையலாம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அதைத்தான் அல்லாஹு தஆலா சொல்கிறான், ஒரே வார்த்தையில் சொல்கிறான். சூரா ஷம்ஸ் நீங்க எடுத்து பாருங்க, அல்லாஹ் பல இடங்களில் சத்தியம் செய்கிறான். வஷம்சி வதுஹாஹா வல்கமரி இதா தலாஹா வன்னஹாரி இதா ஜல்லாஹா, இப்படி அடுக்கடுக்காக அல்லாஹு தஆலா சத்தியம் செய்து சொல்கிறான். கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா வகத் ஹாப மன் தஸ்ஸாஹா. கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா, யார் நஃப்ஸை பரிசுத்தப்படுத்துகிறாரோ, நஃப்ஸை தூய்மைப்படுத்துகிறாரோ அவர் வெற்றி பெற்று விட்டார்.
قد أفلح المؤمنون الذين هم في صلاتهم خاشعون. தொழுகையில் உள்ளச்சத்தோடு இருந்த தேவையற்ற விடயங்களிலிருந்து ஆன்மாவை பாதுகாத்து கொண்ட அந்த முஃமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் என்று சொல்கிற அதே வாசகத்தை அல்லாஹ் இங்கு சொல்கிறான். قد أفلح من زكاها. யார் தனது ஆன்மாவை, தனது நஃப்ஸை, தனது உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துகிறாரோ, எதில இருந்து பரிசுத்தப்படுத்தணும் இன்ஷா அல்லாஹ் அடுத்து பார்ப்போம். அப்ப யார் பரிசுத்தப்படுத்திக் கொள்கிறாரோ அவர் வெற்றி பெற்று விட்டார். வகத் காப மன் தஸ்ஸாஹா. யார் இந்த ஆன்மாவை கலங்கப்படுத்தி விட்டாரோ, இந்த ஆன்மாவை பக்குவப்படுத்தாமல் அப்படியே அதன் பாட்டில் விட்டு விட்டாரோ அவர் வகத் காப நஷ்டமடைந்து விட்டார், தோல்வி அடைந்து விட்டார். அப்ப எனவே இந்த ரெண்டு அடிப்படைகளையும் நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அன்புக்குரிய சகோதரர்களே. எனவேதான் இந்த நஃப்ஸை பக்குவப்படுத்துகிற, நஃப்ஸை பராமரிக்கிற ஒரு வேலையை நாங்கள் செய்ய வேண்டும். இது ரசூல்மார்கள் செஞ்ச பிரதான பணிகளில் ஒன்று. நாம் துரதிர்ஷ்டவசமாக இதை மறந்து விட்டோம். கமா அர்சல்னா ஃபீக்கும் ரசூலம் மின்கும் யத்லு அலைக்கும் ஆயாத்தினா வயுஸக்கீக்கும் வயுஅல்லிமுகுமுல் கிதாப வல் ஹிக்மா வயுஅல்லிமுகும் மா லம் தகூனு தஅலமூன். கமா அர்சல்னா ஃபீக்கும் ரசூலம் மின்கும் எத்லு அலைக்கும் ஆயாத்தினா. ரசூல்மார்கள் இந்த உலகத்துக்கு வந்து அவர்கள் செய்த பிரதான பணிகளை அல்லாஹ் பட்டியலிடுகிற பொழுது எத்லு அலைக்கும் ஆயாத்தினா, குர்ஆனை ஓதுவார்கள், திலாவத் செய்வார்கள். குர்ஆனை வாசிக்கிறதல்ல, எல்லா இடங்களிலும் குர்ஆன் ஓதப்படணும். எத்லு அலைக்கும் ஆயாத்தினா, உங்களுக்கு அல்லாஹ்வுடைய வசனங்களை ஓதி காண்பிப்பார்கள். வயுஸக்கீக்கும், உங்கள் ஆன்மாக்களை, உள்ளங்களை, அதில் இருக்கிற நோயிலிருந்து, நஜிஸிலிருந்து, அழுக்குகளிலிருந்து உங்களை பரிசுத்தப்படுத்துவார்கள். அவர்கள் குர்ஆனை ஓதி காட்டி, குர்ஆனை படித்து தந்து உங்களுக்கு உங்களோட உள்ளங்களை வயுஸக்கீக்கும் பரிசுத்தப்படுத்துவார்கள். வயுஅல்லிமுகுமுல் கிதாப வல் ஹிக்மா, வேதத்தையும் ஞானத்தையும் உங்களுக்கு கற்றுத்தருவார்கள். வயுஅல்லிமுகும் மா லம் தகூனு தஅலமூன், நீங்கள் அறியாதவற்றை அவர்கள் உங்களுக்கு கற்றுத்தருவார்கள். அப்ப இந்த ரசூல்மார்கள் செய்த பிரதான பணி, அந்த சமூகத்திடம் வந்து குர்ஆனை சொன்னார்கள், வேதத்தை படித்து கொடுத்தார்கள், வசனங்களை ஓதி காண்பித்தார்கள். அதே போன்று தஸ்கியா, உள்ளத்தை பக்குவப்படுத்தினாங்க, உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தினாங்க. அப்ப இந்த பணியை அல்லாஹு தஆலா எங்களுக்கு ரசூல்மார்களினூடாக ஒரு முன்மாதிரி மிக்க பணியாக அல்லாஹ் ஆக்குகிறான். நாம் மார்க்கத்தை படிக்க வேண்டும், மார்க்கத்தினுடைய மூல ஆதாரங்களை படிக்க வேண்டும், குர்ஆனை ஹதீஸை படிக்க வேண்டும், சுன்னாவை படிக்க வேண்டும். இந்த கல்வியோடு சேர்த்து எங்களது ஆன்மாக்களை, உள்ளங்களை பக்குவப்படுத்தி கொள்ள வேண்டும், பரிசுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே, இதைத்தான் அல்லாஹு தஆலா சொல்கிறான், ரசூல்மார்கள் செய்தார்கள். அப்ப அல்லாஹு தஆலா எங்களுக்கு சொல்கிறான், நீங்கள் உங்கள் ஆன்மாக்களை, கல்வை பரிசுத்தப்படுத்துங்கள். அது அந்த பரிசுத்தம் தான் உங்களை இந்த உலகத்திலும் மறுமையிலும் ஒரு உயர்ந்த உன்னத நிலைக்கு, அல்லாஹ்விடம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு நிலைக்கு உங்களை கொண்டு வந்து சேர்க்கும். நல்ல உள்ளம் இல்லாமல், கல்பு சீரில்லாமல், கல்பு சரியில்லாமல் இந்த உடல் சீராக போவதில்லை. அலா வ இன்ன ஃபில் ஜஸதி லமுதுகா இதா ஸலஹத் ஸலஹல் ஜஸது குல்லு வ இதா ஃபஸதத் ஃபஸதல் ஜஸது குல்லு அலா வஹியல் கல்ப். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாங்க அறிந்து கொள்ளுங்கள், இன்ன ஃபில் ஜஸதி லமுதுகா, உடலில் ஒரு சதை கட்டி இருக்கிறது. அது சீராகிவிட்டால், இதா ஸலஹத் ஸலஹல் ஜஸது குல்லு, அது சீராகிவிட்டால் உடம்பு முழுக்க சீராகிவிடும். அது சீர்கட்டு விட்டால் உடம்பு முழுக்க சீர்கட்டுவிடும். அதுதான் கல்ப் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். உள்ளம் சீரானால் எண்ணம் சீராகும், சிந்தனை சீராகும், எங்களுடைய அமல்கள் சீராகும். புகாரில முதலாவது ஹதீஸ், இன்னமல் அமால் பின்னியாத் வ இன்னமா லிக்குல்லி இம்ரிஇன் மா நவா ஃபமன் கானத் ஹிஜ்ரத்து இலல்லாஹி வ ரசூலிஹி ஃபஹிஜ்ரத்து இலல்லாஹி வ ரசூலிஹி வ மன் கானத் ஹிஜ்ரத்து லிதுன்யா யுஸீபுஹா வ இம்ராஅத்தின் யன்கிஹுஹா ஃபஹிஜ்ரத்து இலா மா ஹாஜர இலைஹி. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஸஹீஹ் புகாரியுடைய முதலாவது ஹதீஸாக பதிவு செய்திருக்கிறார்கள். எண்ணங்களை பொறுத்து அமல்கள். நாங்க என்ன நினைக்கிறோமோ அதுதான் கிடைக்கும், என்ன நினைக்கிறோம். அப்ப எனவே இந்த எண்ணங்கள் வெளியாகிற உள்ளங்கள் பரிசுத்தமாக இருந்தால்தான் எண்ணங்கள் தூய்மையாக இருக்கும். தூய்மையற்ற எண்ணங்களால் அமல்கள் சீர்பெறுவதில்லை. மாசு படிந்த, கரை படிந்த, அழுக்கான இதயத்திலிருந்து அழுக்கான சிந்தனைகள் தான் வரும்.
உள்ளம் துப்புரவாக இருந்தால், தூய்மையாக இருந்தால் சிந்தனைகள் தூய்மையாக இருக்கும், எங்களுடைய அமல்கள் சீராக இருக்கும், சரியாக இருக்கும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இப்ப நாம் புரிந்து கொள்ள வேண்டும், எங்களுடைய உள்ளங்களை பரிசுத்தப்படுத்துவது, பக்குவப்படுத்துவது என்பது நானும் நீங்களும் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டிய கடமைப்பாடு. இது ஒரு கடமை. நான் பொறுப்புணர்ச்சியோடு இந்த விடயத்தில் நான் செயல்படணும் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்ப இதற்கு அல்லாஹு தஆலா விமோசனத்தை, வெற்றியை வாக்குறுதி அளித்திருக்கிறான் என்றால், நான் ஒரு தீங்கு நிறைந்த, தீமைகள் நிறைந்த ஒரு உள்ளத்தால் அல்லது நோய்வாய்ப்பட்ட உள்ளத்தால் நான் எப்படி சொர்க்கத்தை அடைந்து கொள்வது? அன்புக்குரிய சகோதரர்களே, உடல் நோய்வாய்ப்படுவதை போன்று உள்ளம் நோய்வாய்ப்படுகிறது. உடல் நோய்வாய்ப்படுறதை போல உள்ளம் நோய்வாய்ப்படுது. இப்ப உள்ளம் நோய்வாய்ப்பட்டால், அப்படியே அதை கவனிக்காம நாங்கள் விட்டுட்டால் அந்த உள்ளம் மரணித்து விடும். அந்த உள்ளம் மரணித்து விடும். நோய் என்ன நோய் என்று இனம் கண்டு அந்த நோயை சரி செஞ்சால் அந்த உள்ளம் ஆரோக்கிய நிலைக்கு வரும். ஆரோக்கியமான நிலைக்கு வந்த உள்ளத்தை அழகுபடுத்துகிற வேலையும் இருக்கிறது. இது ஒரு பெரிய பணி. அப்ப எனவே முதலாவது நாங்கள் விளையக்கூடணும், உள்ளம் நோய்வாய்ப்படுதா? அல்லாஹ் சொல்கிறான், ஃபீ குலூபிஹிம் மரத், அவருடைய உள்ளங்களிலே நோய் இருக்கிறது. உள்ளங்களில் நோய் இருக்குது. சிலருக்கு நோய் இருக்கிறது. உள்ளத்தினுடைய நோய்கள் 2 வகையாக இருக்கும். மரத் அஷுபஹாத், மரத் அஷஹவாத். சுபஹாத் சந்தேகங்களினால் ஏற்படுற, அறிவு தெளிவின்மையால் ஏற்படுகிற நோய்கள் இருக்கிறது. அதே சுபஹாத்களினால் இன்னும் சில நோய்கள் மரத் அஷஹவாத், மனோ இச்சையினால் ஏற்படுற நோய்கள். இந்த 2லிருந்தும் உள்ளத்தை பாதுகாக்கணும். உள்ளம் நோய்வாய்ப்பட்டு கவனிக்கலன்னா என்ன நடக்கும்? ஹத்தமல்லாஹு அலா குலூபிஹிம், அவருடைய இதயங்களில் அல்லாஹ் சீல் வைத்து விடுவான். அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், இமாம் இப்னு கையில் ஜௌசியா ரஹிமத்துல்லாஹ் தனது மதாரிஜுஸ் சாலிகீன் என்ற நூலிலே பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறார்கள், ரஅய்து ذுனூப துமீதுல் குலூப. என்ன? நான் உள்ளங்களை பார்க்கிறேன், அதாவது உள்ளங்கள் அது மரணிக்கிறது. எப்படி? பாவங்கள் உள்ளங்களை மரணிக்க செய்கிறது. ரஅய்து ذுனூப, பாவங்களை பார்க்கிறேன். பாவங்கள் செய்ய 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 அந்த பாவங்கள் துமீதுல் குலூப வகத் யூரிசு ذுல்ல இத்மானுஹா, பாவத்தை தொடர்ந்து செய்ய 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 இழிவும் அழிவும் தான் இந்த உள்ளத்துக்கு ஏற்படும். மனிதனுக்கு இழிவு தான் ஏற்படும். அப்ப பாவங்கள் செஞ்சு 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 உள்ளத்தை நாங்கள் கவனிக்க இல்லை, பாவத்தில் இருந்து எங்களை பாதுகாக்க இல்லை, கண்ட்ரோல் பண்ண இல்லைன்றால் அது நோய்வாயிலிருந்து எங்களை மரணிக்க செய்யும், உள்ளத்தை மரணிக்க செய்யும். உடல் நல்ல பருமன் அழகாயிருக்கும், உடலெல்லாம் அழகாயிருக்கும், அவருடைய தோற்றம் அழகாயிருக்கும், அவருடைய நடவுடை எல்லாம் இருக்கும், சரியா இருக்கும். ஆனால் உள்ளத்தின் அளவில் அவர் பலவீனமாக இருப்பார். சில பொழுது உள்ளம் மரணித்து போயிருக்கும். அதுதான் அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள். அப்ப எப்படி இந்த நோய், உள்ளத்துக்கு நோய் வந்திருக்குது என்பதை, உள்ளம் நோய்வாய்ப்பட்டிருக்கிறது என்பதை எப்படி அறிந்து கொள்வது? அறிஞர்கள் சொல்வார்கள், உடலினுடைய நோய்கள் வலிகளாக வெளிப்படுவது போன்று உள்ளத்தினுடைய நோய்கள் பாவங்களாக வெளிப்படும். உதாரணமாக, ஒருவருக்கு காய்ச்சல், ஒருவருக்கு தலைவலி, அவருடைய முகத்தில் விளங்கும், அவருடைய தலையில வலி ஏற்படும். காய்ச்சல் சொன்னா உடம்புல ஒரு வலி ஏற்படும், சளி ஜலதோஷம் என்றா அது உடம்புல காட்டும். அப்ப இப்படி உடலுக்கு ஏற்படுகிற வலிகள், உடலுக்கு ஏற்படுகிற நோய்கள் எப்படி வலிகளாக வெளிப்படுதோ, அவரை பார்த்தா காய்ச்சல்காரன் நம்ம கண்டுபிடிச்சிருவோம். ஏன்னா உடல் நோய்வாய்ப்பட்டிருக்கு, சொல்லாட்டியும் விளங்கும். என்ன உடம்பு உடஞ்சு போயிருக்குது, அல்லது ஏன் நீங்க இப்படி இருக்கிறீங்க, ஏன் மூக்கால சளி வருது, ஏன் கண்ணால கண்ணீர் வருது, ஏன் உடம்பு நோய்வாய்ப்பட்டிருக்கிறது. அதனுடைய வெளிப்பாடு என்ன? வலிகளாக வெளிப்படுகிறது. உடலினுடைய நோய்கள் எப்படி வெளிப்படுது? வலிகளாக. உள்ளத்தினுடைய நோய்கள் பாவங்களாக வெளிப்படும். தொழுகிறதுல ஆசை இல்லை. ஒரு மனிதனுக்கு பாவமான செயல், வணக்க வழிபாடுகள்ல குறைபாடு, அதுல இன்பம். குர்ஆன் எடுத்த ஓதுறதுல இன்பம் இல்லை. இசை, ஆடல், பாடல், சினிமா கேட்கறதுல இன்பம். விபச்சாரம், மதுபானம், இதுல ஆர்வம். அதே மாதிரி ஹராம் ஹலால் இது பேணாம ஹராத்துல மூழ்கி இருக்கிறார், அதுல அவருக்கு ஆர்வம். இஸ்லாம் அதனுடைய போதனைகளை கேட்டால் அவர் உள்ளத்துல எந்த மாற்றம் ஏற்படவில்லை. ஆனா வேற ஏதாவது சினிமாவுக்கு முன்னால உட்கார்ந்தா 3 மணித்தியாலம் சர்வசாதாரணம் உட்கார்றாரு. இப்படி பாவங்களாக உள்ளத்தினுடைய நோய்கள் வெளிப்பட்டு கொண்டிருக்கும்.
இப்போ நாங்கள் என்ன செய்யணும்? இந்த நோய் அப்படியே விட்டால், ஒருவர் அந்த நோய்க்கு சிகிச்சை செய்யாமல் அந்த அப்படியே விட்டுட்டார் என்றால், உடலுக்குரிய நோய்கள் அப்படி சிகிச்சை செய்யாமல் பராமரிக்காம அப்படியே விட்டால் எப்படி பாரதூரமான விளைவுகளை உண்டாக்குமோ, இது போன்றுதான் உள்ளத்தை நீங்க பராமரிக்க இல்லை, பரிசீலிக்க இல்லை, அதனை நீங்கள் கண்டிக்கவில்லை, அதனை பக்குவப்படுத்தவில்லை என்றால் கடைசியில அது மரணித்து போய்விடும். மரணிச்சா என்ன நடக்கும்? எந்த உபதேசமும் பலனளிக்காது. எந்த உபதேசம் பலனளிக்காது. அவரை பார்த்தால் சவாஉன் அலைஹிம் அன்தர்தும் அம் லம் துன்திர்ஹும் லா யுமினூன். இது பொதுவாக சொல்லப்பட்டாலும் இது இந்த வசனத்தினுடைய விடயம் என்ன? ஒரு மனிதனுடைய உள்ளம் காஞ்சி, உள்ளம் அப்படியே நோய்வாய்ப்பட்டு அது மரணித்து போனால் உபதேசங்கள் பலனளிக்காது. அதனால தான் இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் தனது அஸ்-ஸுஹூதிலே பதிவு செய்திருக்கிறார்கள். இமாம் இப்னு ஜௌஸி ரஹிமஹுல்லாஹ் தனது தம்முல் ஹவாவிலே பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். இமாம் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இடத்துல ஒரு மனிதர் வந்தார். இமாம் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி இடத்துல வந்து சொன்னார், இமாம் அவர்களே, யா அபா சயீத் அஷ்கு இலைக், அதாவது உங்களிடத்தில் நான் என்னுடைய கஸ்வத கல்வி, என்னுடைய உள்ளம் அப்படியே காஞ்சி போய், உள்ளம் அப்படியே ஒரு வகையான கல் நெஞ்சமாகி போயிருக்கிறது. எது கேட்டாலும் பிரயோசனம் இல்லை, எதை கேட்டாலும் விளங்குதில்லை, எதில் நன்மையை பற்றி என்ன படித்தாலும் ஆர்வம் இல்லை, அப்படி உள்ளம் காஞ்சி போயிருக்குது. இந்த நிலையில் நான் இருக்கிறேன் என்று சொல்லி இமாம் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி, முக்கியமான ஒரு அறிஞர், அவர்கிட்ட போய் சொல்றார். அப்போ அவர் சொன்னார், இமாம் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ரெண்டு மாதிரி செய்தி வருது. ஒன்று, நீங்க அந்த உள்ளத்தை நல்லுபதேசம் செய்கிறவர்கள் அல்லது நல்ல மார்க்க விஷயங்களை குர்ஆன் ஹதீஸை சொல்றவங்க அந்த சபையில் கொண்டு போய் உள்ளத்தை வைங்க, உள்ளத்தை கொண்டு அங்க வைங்க. அங்க வச்சால் உங்களுடைய உள்ளத்தில் இருக்கிற அந்த நெருக்கடி அப்படி இல்லாமல் போகும். அப்ப என்ன அர்த்தம்? உள்ளம் அப்படி காஞ்சி போகுது, உள்ளம் அப்படியே வறண்டு போகுது, உள்ளம் அப்படி நோய்வாய்ப்பட்டதை போல நீங்க உணர்ந்தால் அதிகமாக அல்லாஹ் பற்றி பேசுகிற கேட்குற சபைகளில் இருங்க, அல்லாஹ் பற்றி ரசூலை பற்றி அதிகமாக படிங்க. இன்னும் ஒரு அறிவிப்பில் எப்படி இருந்தால், நீங்கள் அதிகமாக அல்லாஹ்வை ஞாபகம் ஊட்டுங்க. அப்படியே என்ன? இமாம் இப்னு ரஜப் அல்-ஹம்பலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், அல்லாஹ்வை பற்றி எங்கெல்லாம் பேசப்படுகிறதோ அதெல்லாம் திக்ருடைய மஜ்லிஸ் என்பதாக இமாம் இப்னு ரஜப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க. திக்ர்னா சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ் திக்ர் தான், அல்லாஹு அக்பர் திக்ர் தான். ஆனால் அல்லாஹ்வை பற்றி எங்கெல்லாம் பேசப்படுகிறதோ அது திக்ருடைய சபை. அப்ப இந்த திக்ருடைய சபையில் நீங்க உங்களை கொண்டு போய் உட்கார வைத்தால் உங்களுக்கு அந்த உள்ளத்துக்கு அல்லாஹ் ரசூலுடைய வார்த்தைகள் இருக்குதானே, அது என்ன செய்யும்டா? ஒரு நிம்மதியை கொடுக்கும். அல்லதீன ஆமனூ வதத்மஇன்னு குலூபுஹும் பிதிக்ரில்லாஹ் அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். அறிந்து கொள்ளுங்கள், அலா அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹுடைய திக்ரினால் தான், சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், சுப்ஹானல்லாஹி வ பிஹம்தி, லா ஹவ்ல வலா குவத இல்லா பில்லாஹ், லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். இந்த திக்ரோடு சேர்த்து அல்லாஹ்வை நினைக்கிற சிந்திக்கிற உள்ளத்தினால் தான் உள்ளம் அமைதி பெறும். அதனால் தான் உள்ளங்களுக்கு அமைதி கிடைக்குது. யார் அல்லாஹ்வை திக்ர புறக்கணிக்கிறாங்களோ அங்க நிம்மதி இருக்காது, உள்ளம் அப்படியே நெருக்கடிக்குள்ளாகும். வமன் அறத அன் திக்ரி ஃபஇன்ன லஹு மஈஷதன் தன்கா. யார் அல்லாஹ்வுடைய திக்ர புறக்கணிப்பார்களோ, குர்ஆனை ஹதீஸை, குர்ஆனுடைய வசனங்களை, வேத வசனங்களை யார் புறக்கணிப்பாரோ எடுக்கிறதில்லை. இப்படி திக்ரை விட்டு தூரமாக 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 உள்ளம் நோய்வாய்ப்படும், உள்ளம் அப்படி காஞ்சி போகும். யார் அல்லாஹ்வுடைய திக்ரை விட்டும் தனது உள்ளத்தை அப்புறப்படுத்திக் கொள்வாரோ, அல்லாஹ்வுடைய திக்ரை யார் புறக்கணிப்பாரோ, அல்லாஹ் சொல்றான் ஃபைன லஹு மஈஷதன் லங்கா, நெருக்கடியான வாழ்க்கையை கொடுப்போம். நெருக்கடியான வாழ்க்கைன்னா பொருளாதாரத்தை பறிச்சல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருளாதாரம் இல்லாமல் இருந்திருக்கிறாங்க, சஹாபாக்கள் பொருளாதாரம் இல்லாமல் இருந்திருக்கிறாங்க, ஆனா அவங்க நிம்மதியா வாழ்ந்தாங்க. ஜுஇலத் குர்ரத்து ஐனி ஃபிஸ் ஸலாஹ், பிலால் அரிஹ்னா பிஸ்ஸலாஹ் அகிமிஸ் ஸலாஹ் அரிஹ்னா பிஹா, தொழுகையை கொண்டு நிம்மதி ஏற்படுத்துங்க உள்ளத்துக்கு. என்னுடைய உள்ளத்தினுடைய கண்குளிர்ச்சி, என்னுடைய உள்ளத்தினுடைய அமைதி தொழுகையில் இருக்குது. ஜுஇலத் குர்ரத்து ஐனி ஃபிஸ் ஸலாஹ், என்னுடைய கண்குளிர்ச்சி தொழுகையில் இருக்குது. அப்ப நிம்மதியை உணர்ந்தார்கள். அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான்? நெருக்கடியான வாழ்க்கையை கொடுப்போம்டா, காசு பணத்தை பறிச்சல்ல, பொருளாதாரத்தை பறிச்சல்ல, உள்ளத்தில் இருக்கிற அமைதியை நிம்மதியை பறித்து.
ரிஸ்கில் மிகப்பெரிய ரிஸ்க் உள்ளத்தில் இருக்கிற நிம்மதி. அல்லாஹ் தார ரிஸ்கில் பெரிய ரிஸ்க் என்ன தெரியுமா? நிம்மதி சகோதரர்களே. அது எங்கே இருக்கிறது? காசு கொடுத்து வாங்க இயலாது. பாவத்தில் அல்ல, பாவம் செய்ய 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 உள்ளம் அப்படி எரிப்போம். உண்மையான நிம்மதி அமைதி என்பது அல்லாஹுடைய சிந்தனையில் இருக்கிறது. அதைத்தான் இமாம் ஹசன் அல் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார்கள். அதிகமாக அல்லாஹ் பற்றி பேசுகிற சபை, அல்லாஹ் பற்றி பேசுகிற மனிதர்களோடு அதிகமாக உங்கள் நேரத்தை செலவழிங்க, உங்களோட உள்ளம் அப்படியே பாதுகாக்கப்படும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களுடைய உள்ளங்களை நாங்கள் பரிசுத்தப்படுத்தணும். அப்போ இந்த அடிப்படையில் இந்த வகையில் தான் நாங்கள் எப்படியாவது எங்களுடைய உள்ளத்தில் நோய் இருக்குது, என்னுடைய உள்ளத்தில் ஒரு வகையான கலக்கம், ஒரு வகையான பிரச்சனை இருக்குதுன்னு நீங்கள் உணர்ந்தால் என்ன செய்யணும்? முதலாவது நீங்க அதை இனம் கண்டுகொள்ளணும். என்ற உள்ளத்தில் சின்ன கோளாறு இருக்கிறது. எப்படியான கோளாறுகள் இருக்கும், எந்த வகையில் அதை நாங்கள் பக்குவப்படுத்த வேண்டும்? முதலாவது அன்புக்குரிய சகோதரர்களே, நோய், உள்ளத்தில் நோய்கள் இருக்கிறது. அம்ராதுல் குலூப் என்று சொல்வார்கள், இதயத்தினுடைய நோய்கள். இந்த இதயத்தினுடைய நோய்களில் இருந்து அந்த உள்ளத்தை பாதுகாக்கணும். பாதுகாத்தால் மரணத்திலிருந்து அதை பாதுகாப்பீங்க. அந்த உள்ளத்தை பாதுகாத்து அந்த உள்ளத்திலே நீங்கள் அந்த அழுக்குகளை நீக்கிவிட்டு அதை அலங்கரிக்க வேண்டும். அது அஹ்லாக். அது அஹ்லாக். ஒரு மனிதனுடைய நல்ல குணங்கள், அது தனி மனித வாழ்க்கையினுடைய ஒழுக்கமாக இருக்கலாம், அல்லாஹோடு அவன் இருக்கிற ஒழுக்கமாக இருக்கலாம், பிற மனிதர்களோடு இருக்கிற குணங்களாக இருக்கலாம். இது எல்லா வகையிலும் வரும். அவனுடைய ஹுஸ்னு சீரா, அவனுடைய சுலூக், அவனுடைய நட்பண்புகள், குணம். அன்புக்குரிய சகோதரர்களே, மனிதனுக்கு ஏற்படுகிற நோய்கள், பல நோய்கள் இருக்கிறது. குறிப்பாக சுபஹாத், உள்ளம் நோய்வாய்ப்படுகிறதுண்டா என்னென்ன நோய்கள் இருக்கும்? சுபஹாத்ண்டா, மரது சுபஹாத்தில் முதலாவது ஷிர்க். ஷிர்க்கும் எப்படி வருமெண்டா, அல்லாஹ் பற்றி ஒருவன் அறியவில்லை என்றால், அல்லாஹ் பற்றி அவன் தெளிவாக தெரியவில்லை என்றால், அவனுடைய இதயத்தில் ஏற்படுற ஒரு வகையான மனநோய்தான் ஷிர்க், இணை வைப்பு. இந்த இணை வைப்பு சம்பந்தமாக நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம். அதனுடைய வடிவங்களை பற்றி தெரிந்து வைத்திருக்கிறோம். அது அகீதா எப்படி, அதுக்கு அந்த அகீதாவை நாம் எவ்வளவு தூரம் படித்திருக்கிறோம், அது பற்றி புரிதல் ஓரளவு இருக்கிறது. இது இன்னொரு கண்ணோட்டத்திலே ரப்பை பற்றி அறியாத இதயத்தில் இருக்கிற அழுக்கு நோய்தான் இந்த இணை வைப்பு. இது எங்களுக்கு தெரியும். ரெண்டாவது ஒன்று இருக்கிறது, இது முஸ்லீம்களுக்கு மத்தியிலே, மூமினாக மக்கள் மத்தியிலே நல்லவர்களாக பார்க்கப்படுகிற பல பேருக்குள்ள மிகப்பெரிய ஒரு உளவியல் சார்ந்த நோய், மனநோய் தான், உளநோய் தான் அந்நிஃபாக், நயவஞ்சகத்தனம். யாரையும் கண்டுகொள்ள இயலாது. ரசூல்லாவோட இருந்தாங்க, ரசூல்லாவோட இருந்தாங்க, ரசூல்லாவோட சபையில் இருந்தாங்க, சஹாபாக்களோட இருந்தாங்க. அவங்க சஹாபாக்கள் அல்ல, ஆனால் அவர்களுடைய உள்ளத்தில் உண்டு, வெளியில் உண்டு. நான் எனக்கு நிஃபாக் இருக்குதா இல்லையா, எந்த நோய் இருக்குதா இல்லையா? ஆயத்துல் முனாஃபிக் தலாஸ், இதா ஹத்தத கதப வைதா வஅத அக்லஃப வைதா துமின கான. இது சர்வசாதாரணமாக இந்த அடையாளங்கள் இருக்கிறது. என்னிடம், உங்களிடம் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், நாம் திருத்திக் கொள்ள வேண்டும். பேசினா போய், இது எங்க வருது? நோய், நோயிட வெளிப்பாடு. உள்ளத்தில் நோய் இருக்குது என்பதனுடைய வெளிப்பாடு. இதா ஹத்தத கதப, பேசினா போய் பேசுவான். முனாஃபிக் அடையாளம் 4 சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 3ண்டாங்க, இன்னொரு அறிவிப்பு 4 வைதா காசம ஃபஜ்ரன் வருது. அப்ப எனவே ஆயத்துல் முனாஃபிக், முனாஃபிக் அடையாளம் சலாஸ். இதா ஹத்தத கதப, பேசினா போய். மனசுல கையை வச்சு நாங்கள் கேட்கணும். நாங்கள் உள்ள நோய்னு சொல்லும் பொழுது அதுக்கு இப்படி மருந்து செய்யணும், அந்த டாக்டர் போகணும், அங்கே போகணும், இங்கே போகணும், நிறைய கற்பனை பண்ணுவோம். அன்புக்குரிய சகோதரர்களே, லேசா சிந்திச்சு பார்த்தால் எங்களோட உள்ளத்தில் இருக்கிற பெரிய நோய்கள் வெளிப்படும். பேசினா போய், மனைவிட்ட போய், மகன்கிட்ட, பிள்ளைகள்கிட்ட போய், இந்த வாரன் அந்த வாரன் 5 நிமிஷத்தில் வாரன், போன் எடுத்தா போய், எல்லாம். அன்புக்குரிய சகோதரர்களே, பேசினால் போய் பேசுவான். வைதா வஅத அக்லஃப, வாக்குறுதி அளித்தால் மாறு செய்வான். அப்படி அது பழகி போயிடும், அது பழகி போயிடும். அது எங்களுக்கு விளங்காது. சர்வசாதாரணம் இந்த பொய்யே அது பாவம் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் அது ஒரு நிஃபாக்தனத்தின் அடையாளம் என்று நாங்கள் பார்க்கறது இல்லை. முனாஃபிக்னோட எங்களுக்கு எல்லாமே ரசூலோட காலத்துக்கு போய் யார் யார் என்னென்ன மனிதர் நிஃபாக்ல இருந்தாங்க, அல்லது யார் நிஃபாக், நாங்கள் பட்டியல் போடுவோம். அன்புக்குரிய சகோதரிகளே, நாங்கள் எங்களோட உள்ளத்தை பரிசீலித்து பார்க்கணும். நான் பேசினா போய் பேசுகிறேனா, வாக்குறுதி அளிச்சா மாறு செய்கிறது. இந்த வாரம், நாளைக்கு வாரன், இப்போ தருவேன், கடன் எடுப்பாங்க, எத்தனாம் தேதி தருவேன், ஆனால் கொடுக்கறதே இல்லை. அவர் வளமையாக ரமலானில் கஞ்சி கொடுப்பாரு, அதே மாதிரி உம்ராவுக்கு போவார், எல்லாம் செய்வார். கடனை பற்றி கேட்டால் நான் தராமையா, ஊரில் தானே இருக்கிறேன், நான் என்ன தராமல் விட்டுட்டா ஓடிடுவேன், ஊரில் தானே இருக்கிறேன். அப்போ இந்த கஞ்சியை விட, இந்த உம்ராவை விட இது முக்கியம்னு தெரியல. ஏன்னா இது ஹுக்கூக்குல் இபாத், இதை கொடுத்தே ஆகணும். அல்ல நாளைக்கு கேட்க மாட்டான், நீ கஞ்சி கொடுத்தியா, அது அல்லாட கேள்வியில் இல்லை, அது மேலதிகமான வணக்கம்.
5வது 10வது உம்ரா பத்தி எல்லாம் கேட்க மாட்டான். ஆனால் நீ ஒருவனுக்கு அநியாயம் செய்து விட்டு அவன் பொருளாதாரத்தை சூறையாடி விட்டு அவனை ஏமாத்தி பொய் பேசி இருந்து விட்டு நான் சொர்க்கம் போகணுன்னா எப்படி போறது? அன்புக்குரிய சகோதரிகளே, தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சர்வசாதாரணம். மூமின்கள் யார்? முத்தகீன்கள் யார்? வல்லதீனஹும் லிஅமானாத்திஹிம் வஅஹ்திஹிம் ராஊன். இது இருக்கணும், அமானிதம். அதே அமானிதம் ஒன்று நம்பி சொல்லப்பட்டால், ஒரு பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டால், ஒரு விடயம் உங்களுக்கு அமானிதமாக வழங்கப்பட்டால், ஒரு செய்தி உங்கள் காதிலே இரகசியமாக சொல்லப்பட்டால் அதை பாதுகாக்கணும். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த நிலை யாரெல்லாம் அமானிதத்துக்கு மோசடி செய்வார்களோ, நான் அல்லாஹ்வோடு செய்த ஒப்பந்தம் அதுக்கு நான் மாறு செய்கிறேனா? மனிதர்களோடு நான் செய்கிற ஒப்பந்தம் அதுக்கு மாறு செய்கிறேனா? என்னுடைய வார்த்தைகளிலே அழகான வார்த்தைகள் இருக்கிறதா? தேவையில்லாத அசிங்கமான ஆபாசமான அருவருப்பான லைஸல் முஃமின் பித்தான் வலல் லஆன் வலல் ஃபாஹிஷ் வலல் பதி. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மூமின் சபிப்பவனாக இருக்க மாட்டான், ஆபாசமாக அருவருப்பாக அதே மாதிரி குத்தி காட்டக்கூடியவனாக சபிக்கக்கூடியவனாக மூமின் இருக்க மாட்டான். நல்ல வார்த்தை மூமினுடைய வாயிலிருந்து வரும். அசிங்கமான அருவருப்பான சின்ன பிரச்சனை வந்தா அவருடைய ஈமான் நிலை விளங்கும். ஏதாவது சின்ன டிபேட் வந்தா, சின்ன பிரச்சனை வந்தா அவருடைய உம்மாட அம்மா, வாப்பாடம்மா, குடும்பம் எல்லாம் வரும். ஆனா அவர் முன்சபல தொழுவார், இபாதத்தாலியாக அறியப்பட்டிருப்பார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இது நிஃபாக்கோட அடையாளம். அப்ப எனவே இந்த நிஃபாக் என்பது உள்ளத்துல உண்டு, வெளியில உண்டு. ஒருவரை பார்த்து சிரிப்பார், ஆனா உள்ளத்துல உண்டு இருக்கும். இந்த சலாம் அவருடைய புன்னகை அது நயவஞ்சக புன்னகையா இருக்கும். அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. பார்க்கிறது சிரிக்கிறது, இவரை பார்த்து சிரிக்காட்டி என்ன சரி நினைப்பார், அல்லது இவரை பார்த்து சிரிக்கிறது நல்ல நோக்கத்தில் அல்ல, சலாம் சொல்றது நல்ல நோக்கத்தில் அல்ல. அன்புக்குரிய சகோதரர்களே, உள்ளம் எந்த நிலையில் இருக்கிறதோ அதே நிலையிலிருந்து தான் வாயில் வார்த்தை வர வேண்டும். உடல், அதாவது சலாத் அப்சுசலாம் பைனக்கும் ரசூலா சொன்னாங்க, சலாத்தை பரப்புங்கண்டா அஸ்ஸலாமு அலைக்கும் என்ற வார்த்தையை மட்டுமல்ல, அதனோடு சேர்ந்திருக்கிற சலாம் என்ற வாழ்க்கையை பரப்புங்கள். சும்மா அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லி போட்டு வந்துட்டான் அப்படி உள்ளத்தை பத்தி தப்பா எண்ணத்தை வச்சு போட்டு இந்த சலாத்தை வார்த்தையை பரப்பி என்ன பிரயோசனம் சகோதரர்களே? இப்போ நான் ஒரு ஆளோட கோவம், அவரும் என்னோட கோவம் அப்படி இருக்கக்கூடாது. நான் கண்டா சும்மா சலான் சொல்றேன், ஏன்னா நான் சலான் சொல்லாட்டி வாய் கிளிய பேசுறாரு, மார்க்கம் பேசுறாரு, பயான் பேசுறாரு, ஆனால் கண்டா சலான் சொல்ல மாட்டேங்கிறார் அப்படின்னு சொல்லிடுவாங்க என்பதற்காக நான் சலாத்தை சொல்லிட்டு உள்ளத்துல இவெல்லாம் திருந்த மாட்டான், இவன் இப்படித்தான் இருப்பான்னு நினைச்சிட்டு அவனை பத்தி தப்பா நினைச்சிட்டு போனால் இந்த வார்த்தையில் இந்த சலாத்தை ரசூலுல்லாஹ் பரப்ப சொன்னாங்க? இல்லை. சலாம் என்ற வார்த்தை, சலாம் என்ற வாழ்க்கை இரண்டையும் பரப்பணும். ஒரு மோமின் அவனோட உள்ளத்துல நிஃபாக் இருக்காது. ஒரு மோமின் உள்ளத்தை பாதுகாப்பான். மிகப்பெரிய நோய் சகோதரர்களே நிஃபாக். இஸ்லாம் என்ற பெயரில் இருந்து கொண்டு முஸ்லீம்களை காட்டி கொடுப்பார்கள், முஸ்லீம்களுக்கு எதிராக சதிமுயற்சி செய்வார்கள், முஸ்லீம்களையே தாக்குவார்கள், முஸ்லீம்களையே இல்லாமலாக்க செய்வார்கள். ஆனால் வெளிப்படையில் நான் முஸ்லீம், நீங்க முஸ்லீம், எல்லா சகோதரர்கள் இந்த ஹதீஸை சொல்லிக் கொள்வாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த வார்த்தைகளுக்கு அதனுடைய அர்த்தமும் அதனுடைய வாழ்க்கையும் இல்லாமல் சொல்லப்படுகிற இந்த வெட்டு வார்த்தைகளுக்கு அர்த்தம் கிடையாது, இதற்கு பெருமதியும் கிடையாது. அவருடைய வாயால் சொல்லுவார்கள், அவங்களோட உள்ளத்தில் இருக்காது முனாஃபிக்கிற பண்பு. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த நிஃபாக் இது மிகப்பெரிய ஒரு உளநோய். இதுல இருந்து எங்களை பாதுகாக்கணும், உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தணும். அதே மாதிரி தான் இந்த ஷக், சந்தேகம், அது மார்க்க விஷயத்திலே இருந்தாலும் சரி, பிற மனிதனுடைய விஷயத்திலே இருந்தாலும் சரி, அல்லது மார்க்கத்தினுடைய போதனைகள்ல இதெல்லாம் ரசூலுல்லாஹ் சொல்லியிருப்பாங்களா? ஹதீஸ்ல வந்திருக்குது, சஹீஹா வந்திருக்குது, இதெல்லாம் ரசூலுல்லாஹ் சொல்லியிருப்பாங்களா? இதெல்லாம் செஞ்சிருப்பாங்களா? ஷைத்தான் பல வழிகளில் சந்தேகத்தை உண்டாக்குவான். இது நோய். அன்புக்குரிய சகோதரர்களே, மார்க்கத்தினுடைய விடயங்களை செய்வது மட்டுமல்ல, ஒய்சல்லிமு தஸ்லீமா, உள்ளத்தால் அப்படியே ஏற்றுக்கொண்டு திருப்தி அடைகிற நிலையில் فلا وربك لا يؤمنون حتى يحكموك فيما شجر بينهم ثم لا يجدوا في انفسهم حرجا مما قضيت ويسلموا تسليما. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்ற மெத்தட் எப்படி? எல்லாத்துக்கும் ரசூலுல்லாஹ் தீர்மானம் எடுக்கணும், அதை ஏற்றுக்கொள்ளணும், அவங்களோட தீர்மானங்கள், அவங்க சொன்ன விடயங்களை எடுத்து நடக்கணும், இல்லைன்னா ஈமான் கொள்ள முடியாது. சும்ம லா யஜிது ஃபீ அன்ஃபுஸிஹிம் ஹரஜன் மிம்மா கதைத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன விஷயங்கள்ல எந்த சங்கடமும் ஏற்படக்கூடாது. வயசல்லிமு தஸ்லீமா, முற்றுமுழுதாக ஏற்று நடக்கணும். நான் தொழுகிறேன், இபாதத் செய்கிறேன், மௌத்தானா இப்படி கபரெல்லாம் இருக்குதா, கேள்வி கணக்கு கேட்கப்படுமா, அது சொர்க்கத்தில் பூஞ்சோலையா இருக்குமா, இப்படியெல்லாம் நடக்குமா? 10, 20, 30 வருஷத்துக்கு முன்னால அடக்கம் செய்யப்பட்டவங்களோட எலும்பு பார்த்தா அப்படித்தானே உக்கி போய் இருக்குது, இப்படி ஷைத்தான் உண்டாக்குவான். அன்புக்குரிய சகோதரர்களே, அதாபுல் கபர் அது தனியான ஒரு தலைப்பு. ஆனால் இப்படி ஒவ்வொரு விடயங்களிலும் ஷைத்தான் உண்டாக்குவான். பாதுகாக்கணும், உள்ளத்தை பாதுகாக்கணும்.
வாரது எல்லா மனிதனுக்கும் அது வரப்பாக்கும், உண்டாக்குவான் ஷைத்தான். ஆனா பாதுகாக்கணும். அப்படியே கூட 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 எங்களுடைய உள்ளம் நோய்வாய்ப்படும். அதே மாதிரி தான் இந்த வஸ்வசா பெரிய நோய். வஸ்வசா என்பது மார்க்க விஷயத்திலையும் வரும், துனியாவுடைய விஷயத்திலையும் வரும். தொழுகையில் இன்னைக்கு நிறைய பேர் அது மிகப்பெரிய ஒரு நோய். அது சில பொழுது உடல் சார்ந்த நோயாக மாறும். அது உள்ளம் சார்ந்த நோயாக இருந்தாலும் அதை நாங்கள் இனம் கண்டு அதுக்கு சிகிச்சை செய்ய இல்லைன்றால் வஸ்வசா, இந்த வீண் சந்தேகம் இருக்குதே, ஷைத்தான் உண்டாக்குவான். மின் ஷர்ரில் வஸ்வாசில் ஹன்னாஸ் அல்லதி யுவஸ்விசு ஃபீ சுதூரின் நாஸ். இதயங்களில அவன் உண்டாக்குவான், பதுங்கியிருந்து வீண் சந்தேகங்களை உண்டாக்குவான். ஷைத்தானுக்கு எதிராக ஒரு நாள் 2 நாள் அல்ல, மௌத்து வரை ஒரு மனிதன் போராடிட்டே இருக்கணும். உயிர் இருக்கும் வரை ஷைத்தானோட போராடணும். ஷைத்தானுடைய ஊசலாட்டங்களை அவன் தன்னை பாதுகாத்து கொள்ளணும். அப்ப எனவே இந்த வஸ்வசா தக்பீரை கட்ட ஆரம்பிச்சால், நான் தக்பீரை கட்ட ஆரம்பிச்சா அதுல ஒரு வஸ்வசா, ஒது செய்ய போனா அதுல வஸ்வாஸ், பாத்ரூம் போயிட்டு வந்தா வஸ்வாஸ். இது நாங்க நினைக்கூடாது நாங்க பக்தி ஈமான்ல உச்சகட்டத்துக்கு போறோம்னு நினைக்கூடாது. நோயில உச்சகட்டத்தை நோக்கி போறோம். இது கடைசியில இபாதத்தை இல்லாமலாக்கி, வணக்க வழிபாடுகளை இல்லாமலாக்கி உங்களை அல்லாஹ் விட்டு தூரமாக்கும். எத்தனை முறை ஒழு செஞ்சாலும் நமக்கு திருப்தி இல்லை, இது போற தொழுது வேலை இல்லை கொண்டு ஷைத்தான் ஆக்கிடுவான். ஒது செய்ய போனா நான் இதை கழுகுனா, ஒழு செஞ்சுட்டு வருவாரு, இதை கழுகுனா கழுக இல்லையா, திரும்ப போய் ஒழு செய்வார், 5 முறை ஒழு செய்வார், அதை கஷ்டமாகி கொள்வார். இன்ன தீன யுஸ்ருன் வல யுஷாத தீன அஹதுன் இல்லா கலப. அன்புக்குரிய சகோதரர்களே, மார்க்க லேசானது. இப்ப நாங்க இதுக்கு தீர்வு கேட்டு உலமாக்கள் அணுகி கேட்டுக்கொண்டா தீர்வை சொல்லி தந்தா மனப்பூர்வமா ஏற்றுக்கொள்ளணும். அப்படி இல்லைண்டா நான் என்ன திருப்திப்படுத்துற வரைக்கும் நான் இதை செய்வேண்டா, நீங்க அல்லாஹ் விட்டு தூரமாகுவீங்க. ஏன்? ஷைத்தான் அதுக்கு தான் உண்டாக்குறான். நிறைய பேருக்கு இந்த வஸ்வாஸ் இருக்கு சகோதரர்களே. நான் இதை செய்யறது சரியா? துனியாவோட விஷயத்திலும் இருக்குது. ஆனா குறிப்பா மார்க்க விஷயங்கள்ல ஏற்படுகிற இந்த வஸ்வாஸ், இது நோய். இது எல்லாம் ஒவ்வொன்றும் ஆழமான தலைப்புகள், நான் அடையாளப்படுத்திட்டு போறேன். அதே மாதிரி தான் அன்புக்குரிய சகோதரர்களே, சூதன் பில்லா, அல்லாஹ் பற்றி நெகட்டிவ், அதாவது எதிர்மறையாக சிந்திக்கிறது. பாசிட்டிவாக நேர்மறையாக சிந்திப்பது ஹுஸ்னுத்தன் பில்லா என்றால் அல்லாஹ் மீது நல்லெண்ணம் கொள்வது, அல்லாஹோடு நாங்கள் நேர்மறையாக சிந்திக்கிறது. எல்லாமே அல்லாஹ் ஹைருக்கு தான், நலவுக்கு தான் செஞ்சிருக்கிறான். எல்லாத்துலேயுமே சூதன் பில்லா, அல்லாஹ் தான் நலவுக்காக ஒன்றை ஏற்படுத்தி இருப்பான். அல்லாஹ் என்னோட இறக்கம் இல்லை, அல்லாஹ் என்ன ஏதோ சோதிக்கிறானோ, அல்லாஹ் தாலா எனக்கு மட்டும் தானே இது தாரான் என்று சொல்லி நாங்கள் அல்லாஹின் மீது தப்பெண்ணம் கொள்வது என்பது ஒரு நோய். அது அப்படி கொண்டு போகும். எப்படி கொண்டு போவோம் என்றால், அல்லாஹ் தாலா ஹதீஸுல் குதுஸில் அல்லாஹ் சொல்கிறான், இமாம் புகாரி பதிவு வைத்திருக்கிறார்கள், ஆனா இந்த லன்னி அபுதீபி, என்னை பற்றி எந்த அடியான் எப்படி நினைக்கிறானோ நான் அப்படித்தான் அவனோட நடந்து கொள்வேன். அல்லாஹ் என்னோட இறக்கம் வேண்டாம். இமாம் காதி ஐயாத் ரஹ்மத்துல்லாஹி இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லும்போது சொல்றாங்க, அதாவது என்னை பற்றி என்னுடைய அடியான் என்ன நினைக்கிறானோ நான் அவனோடு அப்படித்தான் நடந்து கொள்வேன். அல்லாஹ் அப்படி சொல்றான் ஹதீஸுல் குத்ஸில. அல்லாஹ் பத்தி என்ன நினைக்கிறாங்க? அல்லாஹ் என்னோட அன்பாக இருக்கிறான், அல்லாஹ் நான் கேட்டா தருவான், அல்லாஹ் என்ற துவாவை ஏற்றுக்கொள்வான் என்று ஒருவர் நினைத்தால் அல்லாஹ் அதை நிறைவேற்றுவான். அப்ப அதுக்கு மாற்றமாக அல்லாஹ் என்ன மட்டும் தானே சோதிக்கிறான், அல்லாஹ் எனக்கு மட்டும் தான் இந்த சோதனை தந்திருக்கிறான், அல்லாஹ் என்ன கைவிட்டுட்டான், இப்படி நினைத்தால் இந்த சூதன் வந்துவிட்டால் இது ஷைத்தான் அப்படியே வடிவமைச்சு ஏன் தொழுகை இல்லை, ஏன் தூரமாக இருக்கிறீங்க தொழுகை விட்டு, பள்ளியை விட்டு, நல்லா தொழுத மனிதர் இப்போ கொஞ்சம் பிரச்சனை, வாழ்க்கையில் பிரச்சனை, டைம் இல்லை, பிஸி அல்ல, மிகப்பெரிய தண்டனை. அதனால தான் சலஃபுஸ்ஸாலிகள் சொல்வார்கள், அல்லாஹ் கொடுக்கிற தண்டனையில பெரிய தண்டனை என்ன தெரியுமா? நாங்க பெரிய கற்பனை பண்ணுவோம், அல்லாஹ்வை வணங்குறதுல இன்பம் இல்லாம போறது தானே, அதான் பெரிய தண்டனை. அல்லாஹ் வணங்குறதுல இன்பம் கண்டா அவர் அல்லாஹ்வை கிட்ட போவாரு, அல்லாஹ்வை நெருங்கி போவாரு. وَمَن يَتَّقِ اللَّهَ يَجْعَل لَّهُ مَخْرَجًا وَيَرْزُقْهُ مِنْ حَيْثُ لَا يَحْتَسِبُ وَمَن يَتَوَكَّلْ عَلَى اللَّهِ فَهُوَ حَسْبُهُ. அல்லாஹ் எனக்கு போதுமென்று இருந்தா அல்லாஹ் போதும், அல்லாஹ் அவனுக்கு போதுமானவன். அல்லாஹ் எனக்கு தருவான் என்று அல்லாஹ்வை நெருங்க பிரச்சனைகளிலிருந்து வெளியே வருகிற விடியல்களை, வாசல்களை அல்லாஹ் திறந்து கொடுப்பான். அவர் நினைக்காத புறத்திலிருந்து அல்லாஹ் ரிஸ்க கொடுப்பான். ரிஸ்கில் மிகப்பெரிய ரிஸ்க் நான் சொன்னேன், மன நிம்மதி. அது இருந்துட்டால் வாழ்க்கையை இலகுவாக கடந்து செல்வார், வாழ்க்கையை மிக இலகுவாக கடந்து செல்வார். அல்லாஹ் தருகிற ரிஸ்க் மிகப்பெரிய, அந்த ரிஸ்க் மனசுல ஒரு நிம்மதி கிடைச்சிட்டுனா அவருடைய பார்வைகள் பாசிட்டிவா நேர்மறையாக இருக்கும்.
எல்லாத்தையும் நேர்மறையாக பார்ப்பார், எதுலையும் எதிர்மறையாக பார்க்க மாட்டார், தன்னை வருத்தி கொள்ள மாட்டார், கஷ்டப்படுத்திக் கொள்ள மாட்டார். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ஒரு அடிப்படை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எங்களுடைய உள்ளத்தை எப்பொழுதும் பக்குவமாக வச்சு கொள்றதுக்கு இந்த அல்லாஹ்வின் மீது ஏற்படுகிற தீய எண்ணம், கெட்ட எண்ணத்திலிருந்து எங்களை பாதுகாத்துறோம். அதுக்கு வழி என்ன தெரியுமா சகோதரர்களே? என்ன கஷ்டம் வந்தாலும், என்ன பிரச்சனை வந்தாலும், நான் என்ற ரப்பை நெருங்கிறத விட, அல்லாவை நெருங்கிறத விட, அல்லாவை நெருங்கிறத விட வேறொரு பாதையை நான் தெரிவு செய்ய மாட்டேன். அல்லாவை நான் தூரமாக மாட்டேன். அல்லாஹ் எனக்கு சோதனையை தர 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 நான் அல்லாவை நெருங்கிட்டே போகணும். ஏன்? சோதனை தாரது அல்லாஹு தஆலா இந்த ஈமான பரிசீலிக்க. எனவே ஒரு மூமின் இந்த நோயிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வான். அதே மாதிரி தான் இந்த மரது சுபஹாத்தில் உள்ள மிக முக்கியமான ஒரு உளநோய் தான் இந்த ரியா, முகஸ்துதி. என்ன இந்த முகஸ்துதி என்பது அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர அதிகமான மக்களிடம் இருக்கக்கூடிய பெரிய ஒரு நோய். இது மறைமுகமாக ஒரு இணை வைப்பு. அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு நல்ல காரியத்தை செய்வது யாருக்காக செய்கிறது? பிறர் பாராட்ட வேண்டும், புகழ வேண்டும், இன்னார் இப்படி சொல்லணும், இன்னார் பார்த்துட்டிருக்கிறார் எனவே நான் இதை சரியா செய்யணும், இன்னார் ஏதாவது சொல்லணும் என்பதற்காக, இவர் இப்படி சொல்லணும், அவர் அப்படி சொல்லணும், இதற்காக பேருக்கும் புகழுக்கும் அல்லாஹ் அல்லாத ஒன்றுக்காக செய்கிற அந்த இபாதத், அதுக்கு கூலி கிடையாது. அந்த மனோநிலை உளநோய், அந்த மனோநிலை இருக்குதானே, அல்லாஹ் அல்லாத ஒன்றுக்காக, அல்லாஹ் அல்லாத ஒன்று ஒரு விடயத்துக்காக நாங்க செய்யற செயல், அதற்கு அல்லாஹ் கூலி தர மாட்டான். ஃபவைலுல் முஸல்லீன் அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன் அல்லதீனஹும் யுராஊன். ஆனா வெளிப்படையில அவர்களுடைய உள்ளம் அதுல நோய் இருக்கு. சஹு என்பது நோய். இந்த நோய் இருக்கும். ஆனா வெளிப்படையில அழகா காட்டுவாங்க. முமீன்களை பொறுத்தவரையில உள்ளத்தை அழகுபடுத்துவாங்க, உடலையும் அழகா வச்சுக் கொள்வாங்க. முனாஃபிக்களை பொறுத்தவரையில உள்ளத்தை அழகுபடுத்த மாட்டார்கள், உடலை அழகுபடுத்துவார்கள். அவங்களோட உடம்பை பார்த்தா உங்களுக்கு அது ஆச்சரியத்தை உண்டாக்கும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்க. இந்த ரியா, முகஸ்துதி என்பது பேருக்கும் புகழுக்கும் பாராட்டுக்கும் அவர் சொல்ல வேண்டும், இவர் இப்படி சொல்லணும், இவர் இப்படி என்னை பற்றி சொல்லணும், இப்படி என்னை பற்றி எழுதணும், என்னை பற்றி பேசணும் என்பதற்காக செய்கிற செயற்பாடுகளுக்கு கூலி கிடையாது. ஆனால் அது எந்த மனோநிலையிலிருந்து உருவாகிறது என்றால் உள்ளத்தின் நோய், மிகப்பெரிய ஒரு நோய் அது. நாங்கள் அந்த நோயா பார்த்து சிகிச்சை செய்யணும். இமாம்கள், சலபு சாலீன்கள் இந்த முகஸ்துதிலிருந்து விடுபடுவதற்காக 20-30 வருடங்கள் போராடித்தான் இந்த முகஸ்துதிலிருந்து விடுபட்டாங்க. ஏன்னா அந்த அளவு ஷைத்தான் போட்டு எங்களுடைய உள்ளத்துள்ள ஊசலாடி எங்களுடைய நன்மைகளை பறிக்க செய்வான். பார்த்தீங்க, இப்படி செய்றீங்க, நீங்க அப்படி செய்றீங்க, உங்கள்கிட்ட இது இருக்குது, உங்கள்கிட்ட அந்த அறிவு இருக்குது, உங்கள்கிட்ட இப்படி இருக்குது என்றெல்லாம் ஷைத்தான் கொண்டு போடுவான். அன்புக்குரிய சகோதரர்களே, பக்குவமாக இருக்க வேண்டும், பாதுகாப்பாக இருக்க வேண்டும். அதனால தான் அறிஞர்கள், இமாம்கள், முன்னோர்கள், சலபுசாலிங்கள் இந்த விடயத்தில் மிக பக்குவமாக இருந்தார்கள். எப்ப இஹ்லாஸ், உள தூய்மை என்ற ஒன்றை மூடியாக எடுத்து அதை சிகிச்சையாக எடுத்துக்கொள்வோமோ அப்ப எங்களோட உள்ளம் தூய்மையாக இருக்கும், பரிசுத்தம் அடையும். அதே நேரம் எங்களோட செயல்பாடுகள் கண்முன்னால அங்கீகாரம் இல்லாவிட்டாலும் மரணித்த பின்னால் அல்லாஹ் ஒரு கபூலியத்தை, அங்கீகாரத்தை கொடுப்பான். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி உங்கள் எல்லோருக்கும் தெரியும். அமீருல் முஃமினீன் ஃபில் ஹதீஸ் இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் அஷ்-ஷைபானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 10 லட்சம் ஹதீஸ்களை மனப்பாடம் செய்த இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பலுடைய மாணவர் இமாம் முஸ்லிம் ஹஜ்ஜாஜ் அல்-குஷைரி அன்-நைசாபுரி முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஆசிரியர் கிட்டத்தட்ட 13,000-14,000 கிலோமீட்டர் சுத்தி வந்தார்கள் அந்த சஹீஹ் புகாரியை தொகுப்பதற்காக. 7397 ஹதீஸ்களை சஹீஹ் புகாரிலே தொகுத்தார்கள். 3 லட்சம் ஹதீஸ்கள், 2 லட்சம் பலவீனமான, 1 லட்சம் சஹீஹான ஹதீஸ்களை மனப்பாடம் செய்தார்கள். எல்லா இடத்துக்கும் போனாங்க, அங்க போனாங்க. ஆனா அன்புக்குரிய சகோதரர்களே, இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு பரம்பரை முஸ்லிம் அல்ல. எங்களை போன்று வாப்பா இப்படி வர இல்ல. இமாம் புகாரி அவர் புகாரா, இன்று இருக்கிற உஸ்பெகிஸ்தான், அங்கு பிறந்தார்கள். அந்த காலத்தில் புகாரா என்று அறியப்பட்டது, அதனால புகாரி என்று சொல்லப்படுது. அவருடைய பேர் முஹம்மத் இப்னு இஸ்மாயில் இப்னு இப்ராஹிம் இப்னு முகீரா பின் பர்திஸ்பா யாரு? அவருடைய பேர் முஹம்மத், அவர் வாப்படவர் இஸ்மாயில், அவர் வாப்படவர் இப்ராஹிம், அவர் வாப்படவர் முகீரா, அவர் வாப்படவர் பர்திஸ்பா என்பவர் ஒரு மஜூசி, ஒரு நெருப்பு வணங்கியினுடைய சந்ததியிலிருந்து அமீருல் முஃமினீன் ஃபில் ஹதீஸ் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை அல்லாஹ் உருவாக்கி தந்தான். ஆனா இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய கடைசி காலம் ஊரை விட்டு விரட்டப்பட்டு, புகாராவில் இருந்து விரட்டப்பட்டு சமர்கந்தினுடைய ஒரு கிராமப்புறத்தில் போய்த்து வஃபாத் ஆகிறாங்க. அந்த அளவுக்கு நெருக்கடி, சோதனை,
வாழும் பொழுது அங்கீகாரம் கிடைக்கல, ஆனால் அவருடைய உள்ளத்தில் இருந்த இஹ்லாஸ் இன்று காலல் இமாம் அல் புகாரி ரஹிமஹுல்லாஹ், இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, யாருக்கு தெரியாது? எல்லாருக்கும் தெரிகிற அளவுக்கு அல்லாஹு தஆலா அவருடைய பணி அங்கீகரித்தான். ஒன்று ரெண்டு கிரந்தம் அல்ல, அல் ஜாமிஉ ஸஹீஹுல் முஸ்னத் அல் முக்தஸர், அதான் சஹீஹ் புகாரி. خلق افعال عباد الرد على الجهميه، جزء القراءه خلف الامام رفع اليدين في الصلاه، التاريخ الكبير، تاريخ الصغير، تاريخ الاوسط، எத்தனை கிரந்தங்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இஹ்லாஸோட இருந்தார்கள், அல்லாஹ் கபூலித் அங்கீகாரத்தை கொடுத்தான். அதே மாதிரி அறிஞர்களை பாருங்க, இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ், இமாம் திர்மிதி, இமாம் நசாயி, இப்னு மாஜா, அபூ தாவூத், இமாம் அபூ ஹனீஃபா, மாலிக், ஷாஃபி, அஹ்மத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அஜ்மஈன், அவர்களுடைய அந்த இன்றும் நாங்கள் இந்த அறிஞர்களை போற்றுகிறோம், அவர்களை நாங்கள் கண்ணியப்படுத்துகிறோம், அவருடைய அறிவிலிருந்து பாடம் படிக்கிறோம் என்று சொன்னால் அவர்களுடைய உள்ளத்திலே இந்த இஹ்லாஸ். எனவே ரியா முஹஸ்ஸுதிலிருந்து எங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ளணும். அன்புக்குரிய சகோதரர்களே, அது எங்களோட அமல்களை அழிச்சிடும் சகோதரர்களே, எங்களோட அமல்களுக்கு எந்த கூலியும் இல்லாமல் ஆக்கிரும். எனவே இந்த நோயிலிருந்து சஹாபாக்கள் சலஃபு ஸாலிஹீன்கள் தங்களை பாதுகாத்து கொண்டதை போன்று நாங்களும் இதிலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ளணும். இது ஒரு பகுதி, இதில் இன்னும் விரிவாக இருக்கிறது. இது சுருக்கமாக சில விடயங்கள். அதே மாதிரி தான் இந்த ஷஹவாத் இருக்கிற சகோதரர்களே, எங்களோட உள்ளத்தில் ஏற்படுற மிகப்பெரிய உளநோய்கள் இருக்கிறது. இதில் இருந்தும் எங்களோட உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தணும், எங்களோட உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தணும். நஃப்ஸல் முத்மஇன்னாவா மாத்திரண்டால் இந்த ஷிர்கில இருந்து, பிதஅத்தில இருந்து, நிஃபாக்கில இருந்து, சூதன் கெட்ட எண்ணத்தில இருந்து, அல்லாஹ்வோடு மனிதர்களோடு இப்படி கெட்ட எண்ணத்தில இருந்து, வஸ்வசாக்களை இந்த உள்ளத்தை பாதுகாத்து எங்களோட உள்ளத்தை பக்குவப்படுத்தினால்தான் கல்பு சலீம். அந்த நஃப்ஸ் தான் முத்மஇன்னா, அமைதி பெற்ற நஃப்ஸ். அல் பிர்ரு மத்மஅன்ன இலைஹி நஃப்ஸ் வத்மஅன்ன இலை கல்ப். பிர்ருண்டா என்ன, நன்மண்டா என்ன? உள்ளம் அமைதி பெறணும். அதை செய்யும் பொழுது உள்ளம் அமைதி பெறும். அப்போ அந்த கல்ப், அந்த உள்ளம் எங்களுக்கு தேவை. அன்புக்குரிய சகோதரிகளே, இந்த உள்ளமும் இந்த நஃப்ஸும் எங்களுக்கு இருந்தால்தான் விமோசனம் வெற்றி கிடைக்கும். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த மரது ஷஹவாத்தில் தான் எங்களோட உள்ளத்தில் வார பெரிய பெரிய நோய்கள், பெருமை, பேராசை, ஹுப்பு துனியா. பெருமை ஒரு மனிதனுக்கு வந்துட்டால், ஒரு மனிதன்கிட்ட பெருமை வந்தால், பெருமை அடையாளத்தை ரசூல் சொன்னாங்க, அல் கிபர் பத்ருல் ஹக்கி வ கம்துன் நாஸ். சத்தியம் சொல்லப்பட்டா அப்படியே மறுப்பார். நான் யார் தெரியுமா, நான் எத்தனை வருஷமா இப்போ இதை பேசுகிறேன், நான் எத்தனை வருஷமா அதை படிச்சிருக்கிறேன் என்று சொல்லி உண்மையை சத்தியத்தை சொல்லும் பொழுது மறுக்கிற நிலை பெருமை. வகம்துன் நாஸ், மக்கள் அற்பமாக கருதுறது. அவங்க எல்லாம் யாரு, இவங்க எல்லாம் யாரு, நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? இந்த நிலை மிகப்பெரிய உளநோய், சிகிச்சை செய்யப்படணும் அவர்களே. கிபிர், உஜுப், தற்பெருமை, தன்னை நினைச்சு நான் எவ்வளவு பெரிய ஆள், நான் எப்படிப்பட்ட ஆள், ஆனா உள்ளத்துல ஒண்ணும் இல்லை, அவருடைய சிந்தனையில ஒண்ணும் இல்லை, அறிவுல ஒண்ணும் இல்லை. நாங்க எங்கட இமாம்களோட எங்களை ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது நாங்க பூச்சியம், ஒன்றுமில்லை. அன்புக்குரிய சகோதரர்களே, இன்று இருக்கிற உலகத்தில் இருக்கிற அறிஞர்களை ஒரு ஆள் எடுத்து இமாம் முஸ்லிம், இமாம் திர்மிதி அல்லது அன்று இருக்கிற தஃப்சீருடைய ஆசிரியர் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி, இமாம் இப்னு ஜரீர் அத்-தபரி, இமாம் குர்துபி, இமாம் பைலாவி, இவர்களோடு ஒப்பிட்டு நாங்கள் பார்க்கலாமா சகோதரர்களே? உலகத்தில் இருக்கிற உச்சகட்ட அறிஞர் எடுத்து அன்று இருக்கிற சாதாரண ஒரு மாணவனோட ஒப்பிட்டாலும் அவரோட அறிவுக்கு ஈடாக இயலுமா? இயலாது. அன்புக்குரிய சகோதரர்களே, அப்படி இருந்தா எப்படி நாங்கள் எங்களிடத்தில் வர தற்பெருமை, அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த உஜுப் இருக்கக்கூடாது, பெருமை இருக்கக்கூடாது. இது உள்ளத்தில நோய். நாங்கள் நினைச்சிட்டு இருக்கிறோம் என்ன, பெருமைங்கிறது அவர் அப்படிதான் இருப்பாரு, அவர் கொஞ்சம் அப்படிதான் இருப்பாரு, யாரை கண்டாலும் சிரிக்க மாட்டார், கொஞ்சம் கடுகடுப்பாக தான் இருப்பார், அவர் கொஞ்சம் ஸ்ரீகானால். அன்புக்குரிய சகோதரர்களே, இது ரசூலுல்லாஹ்வுடைய பண்பாடு இல்லை, ஒரு மோமினுடைய பண்பாடு இல்லை. ஜரீர் இப்னு அப்துல்லா அல் பஜலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், இமாம் புகாரி பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள், நான் இஸ்லாத்தை ஏற்ற நாள் முதல் கத ஹஜபனி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லா கத் தபஸ்ஸம. ரசூலுல்லாஹ் என்ன எப்ப கடந்து சென்றாலும், முந்த அஸ்லம்னு சொல்றாங்க, நான் இஸ்லாத்தை ஏற்ற நாள் முதல் நான் எப்ப என்ன ரசூலுல்லாஹ் கடந்து சென்றாலும் ரசூலுல்லாஹ் என்ன பார்த்து புன்னகைத்து விட்டு சிரிச்சிட்டு தான் போவாங்க, சிரிச்சு தான் போவாங்க. அப்ப எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நான் பெரிய ஆள் இல்லை, நான் எல்லாரோடையும் உயர்ந்தவர் அல்ல, எல்லாரையும் மதிக்கணும், எல்லாரையும் கண்ணியப்படுத்தணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இன்ன மின் இஜ்லாலில்லாஹி தஆலா இக்ராமு ஷைபத்தில் முஸ்லிம் வ ஹாமிலுல் குர்ஆன், ரவாஹு அபூ தாவூத் பி இஸ்னாதின் ஸஹீஹ். அல்லாஹ்வை கண்ணியப்படுத்துவதிலிருந்தும் உள்ளதுதான் இக்ராமு ஷைபத்தில் முஸ்லிம், முடி நரைத்தவர்களை கண்ணியப்படுத்துவதும் குர்ஆனை சுமந்தவர்களை கண்ணியப்படுத்தும் சொன்னாங்க அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது அபூ தாவூத்ல வர ஹதீஸ், அல்பானி ரஹ்மத்துல்லாஹி ஸஹீஹ்னு சொல்றாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்க எங்க மூத்தவர்களை கண்ணியப்படுத்துறோமா? சிறு பிள்ளைகளுக்கு இரக்கம் காட்டுறோமா? சிறு பிள்ளைகள் அவர்களோட அன்பாக பாசமாக, ரசூலுல்லாஹ்விடத்தில் புகாரில் வருகிறது, ஒரு பிள்ளை கொண்டு வரப்படுது, சிறிய பிள்ளை, மடியில் வைத்த உடனே அந்த பிள்ளை சிறுநீர் கழிக்குது. ரசூலுல்லாஹ் என்ன செய்யாங்க?
ஏசினாங்களா, திட்டினாங்களா? அந்த பிள்ளைக்கு துவா செஞ்சாங்க. இன்று சொந்த வாப்பா தண்ட பிள்ளைய தூக்கி வச்சுட்டு சிறுநீர் கழிச்சா நான் தொழுவ போகணும், பள்ளிக்கு போகணும், நான் எவ்வளோ இது உனக்கு வேலை இல்லையான்னு மனைவியை திட்டுற அளவுக்கு நாங்கள் ஆளாகிட்டோம். அன்புக்குரிய சகோதரர்களே, ரசூலோட பண்பாடு எங்கே? எங்களுடைய பண்பாடு எங்கே? ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஜூதில் இருக்கிறாங்க, மேலே ஏறி விளையாடுறாங்க, ரசூலுல்லாஹ் சுஜூதை நீட்டுறாங்க. உமாமா ரலியல்லாஹுடைய பேரப்புள்ள உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு தூக்கிட்டு வராங்க. எப்படி? ஃபஜ்ர் தொழுகையில் அவங்க ஜமாத் நடத்துகிற பொழுது, சஹியான அறிவிப்பில் வருது, ஜமாத் நடத்துகிற பொழுது அவங்களோட பேரப்புள்ளைய தூக்கி தோளில் வச்சுட்டு தக்பீரை கட்டி ஜமாத் நடத்துகிறாங்க, இமாமா இருந்து கொண்டு. அப்போ அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களுடைய நிலை, நான் யார்? நான் எவ்வளோ பெரிய இந்த சின்ன பிள்ளையோட பேசுறதா, இவரோட நான் உட்காந்து பேசுறதா, அவரோட உட்காந்து பேசுறதா? இது நோய், மரத் மின் அம்ராதில் குலூப். என்ற உள்ளத்தில் வர பெருமை, தற்பெருமை. அன்புக்குரிய சகோதரர்களே, மக்கள் அற்பமா, அருவருப்பா, கேவலமா, இழிவா நினைக்கிறது. மனிதன் கண்ணியமானவன். வலக்கது கர்ரம்னா பனி ஆதம், ஆதமுடைய மக்களை நாங்கள் சங்கைப்படுத்தி இருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரிகளே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்பாங்க, ஐயுக்கும் முஹம்மத், உடத்துல யார் முஹம்மத்? அந்த அளவுக்கு மக்களோடு மக்களாக அல்லாஹ்வுடைய தூதர் இருந்தார்கள். இந்த நோயிலிருந்து விடுபட அத்தவாது, மன் தவாதஅ லில்லாஹ் ரஃபஅஹுல்லாஹ், அல்லாஹ்வுக்காக பணிந்து போனால் அல்லாஹ் உயர்த்துவான். அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே இந்த பெருமை எங்களிடம் இருக்கக்கூடாது. அதே மாதிரி பேராசை, பேராசை எப்படி? ஹுப்பு துனியா, உலக மோகம், உலக மோகம், உலக மோகம். எது? இந்த உலக மோகம் வந்துட்டால் எங்கட நிலை ஒரு அடையாளம் இல்லாத நிலையாக மாறும். யூஷிகுல் மமன் ததா அலைக்கும் கமா ததா அலகலத்து யா கஸஅத்தியா قال قائل من قلة نحن يومئذ يا رسول الله قال بل أنتم يومئذ كثير ولكنكم غثاء كغثاء السيل ولا ينزعن الله من صدور عدوكم المهابة منكم ولا يقذفن في قلوبكم الوهن قال وما الوهن يا رسول الله قال حب الدنيا وكراهية الموت رواه أبو داود بإسناد صحيح. சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் கலிமா சொன்ன முஸ்லிம்களை பிற அந்நிய மதத்தவர்கள், பிற மதத்தவர்கள், இந்த பசியோடு இருந்தவங்க, நீண்ட நாள் பசியோடு இருந்தவர்கள், அந்த நண்பர்களை ஒரு சாப்பாடு தட்டு கிடைச்ச உடனே அவரோட நண்பர்களை எப்படி வாங்க 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 என்று அந்த சாப்பாட்டை நோக்கி அழைப்பார்களோ, அந்த உணவு கவலத்தை நோக்கி எப்படி விரைந்து வருவார்களோ, ஒருவர் ஒருவரை அழைத்து கொண்டு எப்படி சாப்பிட உட்காருவாங்களோ, இது போன்று களிமா சொன்ன முஸ்லிம்களை சாப்பிட்றதுக்கு, அடிக்கிறதுக்கு, சித்திரவதை பண்றதுக்கு எல்லாரும் சேர்ந்து வருவார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய சஹாபாக்கள் கேட்டாங்க, கால காயில் மின் கில்லத்தி நஹ்னு யௌம யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர்களே, அந்த நேரத்தில் நாங்கள் சொற்பமாக இருப்போமா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கால பல் அன்தும் யௌமஇதின் கதீர், நீங்க அந்த நாளில் அதிகமானவர்களாக இருப்பீர்கள். வலாகின்னகும் குஸாஉன் ககுஸாஇஸ் ஸைல், ஆனால் நீங்கள் வெள்ளத்திலே மிதந்து வரும் சருகுகளை போன்றிருப்பீர்கள். மழை பெஞ்சா வெள்ளம் வரும், அந்த வெள்ளத்தை சொல்லல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், குஸாஉன் ககுஸாஇஸ் ஸைல், வெள்ளம் வந்தால் அந்த வெள்ளத்தில் அடிபட்டு போற ஊத்தைகள் இருக்குதே, அதை போன்று நீங்கள் இருப்பீர்கள். அல்லாஹ் வல யன்ஸி அன்னல்லாஹ் மின் சுதூரி அதுவிக்கும் அல் மஹாபத்த மின்கும், உங்களை பற்றியுள்ள அந்த பயத்தை அல்லாஹ் எதிரிகளிடமிருந்து பிடுங்கி எடுத்து வல யக்திஃபன்ன ஃபீ குலூபிக்குமுல் வஹன், உங்களோட உள்ளத்தில் வஹன் என்று ஒன்றை அல்லாஹ் சாட்டி விடுவான். கால வமல் வஹன் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, வஹன் என்றால் என்ன என்று கேட்ட பொழுது கால சொன்னாங்க, ஹுப்பு துனியா, உலக மோகம், அளவு கடந்த அபரிமிதமான உலக ஆசை, வக்கராஹியத்துல் மௌத், மரணத்தை பத்தி வெறுப்பு. அன்புக்குரிய சகோதரர்களே, உலகத்தை அளவு கடந்து நேசிக்கிறது. இதா மலக இப்னு ஆதம் வாதியானி மின் தஹப், இன்னொரு ரிவாயத்தில் வாதீன் இதா மலக இப்னு ஆதம், ஆதமுடைய மகன் தங்கத்தாலான ஒரு ஓடையை அவன் சொந்தமாய் கொண்டால் லபுத்தகா, அவன் இன்னொன்று ஆசை வைப்பான். இன்னொரு அறிவிப்பில் 2 அவனுக்கு கிடைச்சால் 3வது ஒன்றை ஆசை வைப்பான். லா யம்லவு ஃபாஹு இல்ல துராப், இன்னொரு அறிவிப்பில் லா யம்லவு ஐனஹு இல்ல துராப், அவனுடைய வாயை, அவனுடைய கண்ணை மண் தான் மூடும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இன்றைக்கு ஏன் தொழுகையில் ஈடுபாடு இல்லை? ஏன் ஜமாத்துக்கு ஆக்கள் இல்லை? ஏன் ஜும்மாக்கு லேட் ஆகி வரோம்? நாங்கள் எல்லாம் என்ன எக்ஸிடென்ட் ஆகி கடைசி நிலையில் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறோமா? அதனால தான் நாங்கள் லேட் ஆகி வரோமா? இல்லை சகோதரர்களே, கீரைக்கும் வெங்காயத்துக்கும் வெள்ளப்பூடுக்கும் கறிக்கும் அரிசிக்கும் முன்னால் எங்களோட காலங்கள் இது. அல்லாஹு அக்பர், ஹய்யால் அஸ்ஸலா, ஹய்யால் அல் ஃபலா என்பதெல்லாம் துச்சமாக மதிக்கப்படுகிறது என்றால் இந்த ஹுப்பு துனியா தானே காரணம். இது நோய் இல்லையா? அன்புக்குரிய சகோதரர்களே, ஏன் முஸ்லீம் சமூகம் பின்தங்கி இருக்கிறதுன்னு சொன்ன கட்டுரை எழுத சொன்னா, உலகத்தில் இருக்கிற எல்லா பிஎஸ்சி முடிச்சவங்களும், உலகத்தில் இருக்கிற எல்லா அறிஞர்களும், எந்த துறையில் எக்ரிகல்ச்சர்ல பிஎஸ்சி முடிச்சாலும் அவரும் பெரிய இஸ்லாத்தை பத்தி கட்டுரை எழுதுவார். ஆனா அடிப்படை தொழுகை இல்லை, முன்சப்ல இருக்கணுமே, தொழணுமே, அல்லாஹ்விடத்துல துஆ கேட்கணுமே, பாவத்தை விடணுமே, நன்மை செய்யணுமே, ஹலால் ஹராம் பேணணுமே என்ற அடிப்படை கோட்பாடுகள் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன விடயங்களை பத்தி தெரியாது. ஆனா பெரிய பெரிய ஆய்வு கட்டுரை எழுதுவார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அடிப்படையை சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹுப்பு துனியா, உலக மோகம், உலக மோகம், கராஹியத்துல் மௌத்,
அக்ஸிரு திக்ர ஹாதிமில் லத்தாத், அதிகமா மௌத்தை நினைங்க, அது இபாதா. எங்களிடத்துல அந்த சிந்தனை இருக்குதா? நான் என்னுடைய உள்ளத்தில் நான் அல்லாஹ் பற்றி சிந்திக்கணும், அல்லாஹ்ட அந்த இபாதத்தில் இன்பம் காணணும், அதிகமாக திக்ரோட வாழணும், திக்ரோட நான் என்னுடைய வாழ்க்கையை கழிக்கணும் என்ற உள்ளத்தில் முஹாசபா. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு சொன்னாங்களே, ஹாசிபு அன்ஃபுஸக்கும் கப்ல அன் துஹாசபு. நீங்க அல்லாஹ் உங்களிடத்துல அந்த நாளைக்கு மறுமையில கேள்வி கணக்கு கேட்டு விசாரிக்கிறதுக்கு முன்னால நீங்க உங்களை விசாரணை செய்து கொள்ளுங்க உமர் ரலியல்லாஹு சொன்னாங்களே. வஸினு கப்ல அன் துஸனு, உங்களோட நன்மைகள் நெருக்கப்படுறதுக்கு முன்னால நீங்க நிறுத்து பாருங்க. இப்ப நானும் நீங்களும் இந்த இடத்துல இருந்து நம்மட நன்மைகளை ஒரு தராசில போட்டு நிறுத்து பார்த்தா, நான் இப்ப மௌத்தாக ரெடின்னு யாரா சொல்லுவோமா? மாட்டோம். அவ எப்ப மௌத்து வரும் தெரியாது. அப்ப நாங்க வஅபுது ரப்பக ஹத்தா யஅதியகல் யகீன், அல்லாஹ் மௌத்துக்கு இன்னொரு வார்த்தை சொல்லலாம் யகீன். அப்ப உறுதியான ஒன்றை நாங்க மறந்துட்டோம், இந்த உலக அற்ப உலகத்தோட பின்னி பிணைஞ்சிட்டோம். அதனாலதான் இந்த ஹுப்பு துனியா இருக்குதே, இது மிகப்பெரிய நோய். ஆரம்பத்தில் எல்லாம் லேசா இருக்கும், கடைசியில் அல்ஹாக்குமுத் தகாசுர் ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர். தேடுங்க, தேடணும், இதை தேடணும், அதை தேடணும், அதை தேடணும். பிரச்சனை எல்லாம் முடிஞ்ச பிறகு தொலை வருவோம், பிரச்சனை எல்லாம் முடிஞ்ச பிறகு குர்ஆன் ஓதுவோம், பிரச்சனை எல்லாம் முடிஞ்ச பிறகு ஹதீஸை படிப்போம். பிரச்சனை முடியாது. அல்ஹாக்குமுத் தகாசுர், பணம், பொருளாதாரம், பேராசை, அப்படி கூடி 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 எல்லாம் தேடணும் தேடணும் தேடணும், அதிகமாக தேடணும் என்ற எண்ணம் நீங்க மண்ணறைகளை சந்திக்கும் வரை அது உங்களை பராக்காக்கி தான் இருக்கும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்க சுதாகரிச்சு கொள்ளணும், நாங்க எங்களை யோசிச்சு கொள்ளணும். அன்புக்குரிய சகோதரர்களே, அதே மாதிரி தான் மிகப்பெரிய உள்ளத்தினுடைய நோயில ஒன்றுதான் இந்த பதவி மோகம். நான் பதவி எனக்கு கிடைக்கணும், அந்த பதவி கிடைக்கணும், எனக்கு எந்த பதவி கிடைச்சாலும் கிடைக்காவிட்டாலும் நான் அல்லாஹ்வுக்காக வாழுகிறேன் என்ற எண்ணத்தோட இன்னைக்கு அதிகமாக அந்த நோய் இருக்கிற சகோதரர்களே. எனக்கு ஒரு பதவி, ஏதாவது பொருளாளரோ செயலாளரோ ஏதாவது ஒன்று தந்தா நான் பள்ளிக்கு வருவேன், அல்லது நான் இதோட சேர்ந்து கொள்வேன், அல்லது நான் அங்கே போடுவேன். அன்புக்குரிய சகோதரர்களே, இன்று அந்த பதவிக்காக அல்லாஹ் விட்டு தூரமாகிற நிலை. போன முறை நான் இந்த பதவியில இருந்தேன், இப்போ இந்த பதவி இல்லை, அதனால் நான் பள்ளிக்கு போகிறது இல்லை, அதை நான் தொழுகிறது இல்லை, ஜமாத் இல்லை, ஜும்மாக்கு அந்த பள்ளிக்கு போகிறேன், இந்த பள்ளி போகிறேன். இப்படி இந்த மனசில் வைத்து கொண்டிருக்கிற இந்த ஹுப்புரியாசா, அதாவது பதவி மோகம் இருக்கிறது, இது ஒரு நோய் சகோதரர்களே. அதே மாதிரி தான் பிற மனிதர்களோட வாழ்கிற பொழுது ஏற்படுகிற அந்த ஹசத் நோய்களில் மிக மிக பயங்கரமான ஒரு வைரஸ் தான் இந்த ஹசத், பொறாமை. அது சொல்லுவாங்க அறிஞர்கள், இருக்கிற கெட்ட மோசமான குணங்கள்ல நீதியான குணம் அதுதான். ஏனெண்டா பொறாமை படுறவருக்கு தான் அதனுடைய தீங்கு முதலாவது பாதிப்பு உண்டாகும். அடுத்தவனை பார்த்து பொறாமப்பட்டு அவனுக்கு பாதிப்பு ஏற்படுறதுக்கு முதல்ல இவருக்கு தான் பாதிப்பு ஏற்படும். உள்ளத்தில் இருக்கிற நிம்மதியை பறிக்கிறதுல முதன்மையானது ஹசத். அடுத்தவனுடைய வளர்ச்சியை பார்த்து, அடுத்தவன் முன்னேறதை பார்த்து நீங்க வெந்து 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 உங்கள் உள்ளத்தை அப்படியே நோய்வாய்ப்படுத்தி அந்த நோய் உங்களை எங்க போய் கொண்டு விடுமெண்டா மிகப்பெரிய ஒரு மனநோயாளி ஆக்கிரும். அடுத்தவனை பார்க்கறது, அவன் இப்படி இருக்கிறான், இவன் இப்படி இருக்கிறான், விரலை வச்சு கண்ணில் அதாவது மூக்கில் விரலை வச்சு ஒரே அடுத்தவர் குறிவாக இருக்கிறது. அவர் என்ன, இவர் என்ன, இவர் என்ன செய்யறாரு, அவர் என்ன செய்யறாரு, அவருக்கு என்ன கிடைக்குது, இவருக்கு என்ன கிடைக்குது, அவர் இப்படி இருக்கிறார். இந்த ஹசத் அன்புக்குரிய சகோதரர்களே வந்தா முதலாவது அழிஞ்சு போறது, பொறாமை வந்தால் முதலாவது அழிஞ்சு போறது யார் பொறாமைப்படுகிறார் அவரைத்தான் அந்த பொறாமை அழிக்கும். அதனாலதான் அது நீதமான ஒரு கெட்ட குணம். நாங்க பொறாமைப்பட்டா அது எங்களுக்கு தான் அழிவு. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, ஆனா அடுத்தவனை பார்த்து பொறாம பட 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 நாங்க அல்லாஹ்ட கதிரை தாண்டி எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. அல்லாஹ் கொடுத்ததை யாராலும் தடுக்க முடியாது. நாங்க வெந்து போய் எங்களை அழிச்சு கொள்வோமே தவிர நாங்க பிற மனிதர்களுக்கு எதுவும் செய்ய முடியாது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படியான நோய்களிலிருந்து எங்களோட உள்ளத்தை பாதுகாக்கணும். இது இன்னும் அப்படியே பட்டியல் நின்று கொண்டு போவோம். இந்த நோய்கள், இப்படி அறிகுறிகள், பாவங்கள், குறிப்பாக பாவங்கள் ஆர்வம், இன்பம், ஆசை தெரிகிறது என்று சொன்னால் நாங்க எங்களோட உள்ளத்தை பாதுகாக்கணும். எங்களோட உள்ளத்தை பாதுகாக்க இப்ப இந்த உள்ளத்தை இந்த இடத்துல நாங்க பாதுகாத்துட்டோம்டா நோயிலிருந்து பாதுகாத்துரும். இன்னொரு பணி இருக்குது என்னண்டா, எங்களோட உள்ளத்தை இன்னும் அழகுபடுத்தணும், உள்ளத்தை இன்னும் பக்குவப்படுத்தணும். இருக்கிற குப்பைகளை கொட்டியாச்சு, இப்ப அதுல ஒட்டிட்டு தானே, அதை கழுகி வாசனை பூசணுமே. அப்ப அது என்ன, இதைத்தான் நாங்க தெளிவாக புரிந்து கொள்ளணும். அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களை நாங்க அல்லாஹ்வுடைய இந்த தீர்வு அது விசாலமானது, சுருக்கமா சொல்றேன். இந்த உள்ளத்தை அழகுபடுத்துறதுக்கு முதன்மையானது அல்லாஹ்வை பத்தி அறிகிறது. அல்லாஹ் பத்தி சிந்திங்க, அல்லாஹ் பத்தி அறிங்க. அல் இல்மு பில்லாஹ் ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ் பத்தி அறிகிறது. அல்லாஹ்வுடைய அந்த வல்லமை, ஆற்றல், அவனுடைய அழகான பெயர்கள், அவனுடைய பண்புகள், தௌஹீத் அல் உலூஹியா, தௌஹீத் அர் ருபூபியா, தௌஹீத் அல் அஸ்மா வ சிஃபாத், இதுகளை படிக்கணும். இதை படிக்காம உள்ளத்தின நோய்களை நீக்க இயலாது. எவ்வளவு படிச்சாலும் ஜஹல் என்ற நோய் இருக்கத்தான் செய்யும்.
ஷிருக்கு பிதாத்தின நோய் இருக்கத்தான் செய்யும். எனவே அல்லாஹ் படிங்க, அல்லாஹ் படிங்க. அல்லாஹ் படிக்க படிக்க உள்ளத்தில் இருக்கிற நோய்கள் வெளியாகும். உள்ளத்தில் இருக்கிற நோய்கள் வெளியாகி உள்ளத்தில் ஒரு அழகும், உள்ளத்தில் ஒரு அலங்காரமும், உள்ளத்தில் ஒரு வாசமும் வீச ஆரம்பிக்கும். ரப்ப உணர்ந்த, ரப்ப அறிந்த உள்ளம், பிரார்த்தனைகள், அழகான பிரார்த்தனைகள், அழகான பிரார்த்தனைகள் வெளியே வரும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வை பற்றி அறிய 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 உள்ளத்தில் இருக்கிற எல்லா அசுத்தமும் நீங்கி உள்ளம் அழகு பெற ஆரம்பிக்கும். அதே மாதிரி தான் ஒன்று அல் இல்ம், இன்னொன்னைக்கு திக்ர், அல்லாஹ்வோட திக்ரோட வாழ்றது. வாழ்க்கை அதுதான் சகோதரர்களே, வாழ்க்கை திக்ரோடு இருக்கணும். காலையில் எழும்பினால் அல்ஹம்துலில்லாஹ் அல்லது அஹ்யான பாதமா மாத்தனா வ இலைஹி நுஷூர். தூங்க போறோம் திக்ர், பிஸ்மிக அல்லாஹும்ம அமூத்து வ அஹ்யா சொல்றோம், அல்லாஹ் தும்முறோம் அல்ஹம்துலில்லாஹ். இந்த வாழ்க்கை அசைந்தால், குனிந்தால், நிமிர்ந்தால், எழும்பினால் அல்லாஹ்வோட திக்ர். இது எங்கட வாயிலிருந்து வாரது மட்டுமல்ல, எங்கட சிந்தனையிலிருந்து, எங்கட உடல்ல இருந்து வெளிப்படுகிற ஒவ்வொன்றும் திக்ரா இருக்கணும். அதனாலதான் சலஃபு ஸாலிஹீன்கள் சொல்வார்கள், திக்ர்ல பெரிய திக்ர் என்ன தெரியுமா? திக்ர்ல பெரிய திக்ர், நாங்க சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர் அப்படின்னு யோசிப்போம். திக்ர் தான், அதெல்லாம் லேசான திக்ர். ஏன்னா கலிமத்தான் ஹபீபத்தான் ரஹ்மான் ஹஃபீஃபத்தான் லிஸான் தகிலத்தான் ஃபில் மீசான் சுப்ஹானல்லாஹ் வ பிஹம்தி சுப்ஹானல்லாஹ் அலீம். இமாம் புகாரி சஹீஹ் புகாரியுடைய கடைசி ஹதீஸை எழுதி வைத்திருக்கிறார்கள். 2 வார்த்தை, நாவுக்கு லேசானது, அல்லாஹ்வுக்கு விருப்பமானது, மீசான பாரமாக்க கூடியது. அப்ப அதுல ஹஃபீஃபத்தான் அல் லிஸான், நாவுக்கு லேசானது. இந்த திக்ர்கள் நாவுக்கு லேசு. சுப்ஹானல்லாஹ் வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹ் அலீம், சுப்ஹானல்லாஹ் வ பிஹம்திஹி, இப்படி நிறைய திக்ர்கள் இருக்குது. இப்ப இதுக்கு நிறைய சிறப்புகள் இருக்குது. இது லேசு சகோதரர்களே. ஆனால் திக்ர்களில் பெரிய திக்ர் என்ன தெரியுமா? பாவம் செய்வதற்கான எல்லா வாசல்களும் திறந்திருந்து 4 சுவருக்குள்ள ஒரு அந்நிய பெண் அரை நிர்வாணமாக இருக்கிறாள், கேட்க பார்க்க யாரும் இல்லை, எல்லா வாசல்களும் பாவம் செய்யறதுக்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது, யாரும் இல்லை, தனிமை, இவரும் ரப்பு மட்டும் இருக்கிற பொழுது பாவம் செய்ய எல்லா சூழ்நிலைகளும் சரியாக அமைந்து அந்த நேரத்தில் ரப்ப நினைக்கிறானே, அதுதான் திக்ர்ல பெரிய திக்ர். அந்த நேரத்தில் ரப்ப நினைச்சு பாவத்தில இருந்து விடுபடுகிறானே, அதுதான் பெரிய திக்ர். இது யார் செஞ்ச திக்ர்? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் செஞ்சாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் செஞ்சாங்க. யாரும் இல்லை, ஒரு பதவி, அந்தஸ்து, அழகு, கௌரவம் நிறைந்த பெண்மணி அழைக்கிற பொழுது கால மஆதல்லாஹ், அல்லாஹ் என்ன பாதுகாக்கணும், அல்லாஹ்வோட பாதுகாப்பு தேடுறேன். இந்த உணர்வு தான் திக்ர்ல பெரிய திக்ர். மன் ஹஷியர் ரஹ்மான பில் கைப் வஜாஅ பிகல்பின் முனீப். கல்பு சலீமாறதுக்கு முன்னால கல்ப் முனீப், சலீமான இதயம், அதனுடைய மறுவடிவம் கல் முனீப். தனிமையில் அல்லாஹ்வை அஞ்சுகிற, அந்த திக்ரோடு வாழ்கிற. மன் ஹஷியர் ரஹ்மான பில் கைபி வஜாஅ பிகல்பின் முனீப் உத்குலூஹா பிஸலாம். கல்பு சலீம், உத்குலூஹா பிஸலாம். அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே, சொர்க்கத்தை பெற்றுத்தார இந்த உள்ளம், அப்ப தனிமையில அல்லாஹ்வை அஞ்சுகிற, தனிமையில் அல்லாஹ் பத்தி சிந்திக்கிற இந்த திக்ருள்ள உள்ளம் நாங்கள் பெற வேண்டும். அப்ப உள்ளம் வாசனை அடையும். அதே மாதிரி அன்புக்குரிய சகோதரர்களே, ஹுஸ்னுத்தன் பில்லாஹ் வ ஹுஸ்னுத்தன் பின்னாஸ், அல்லாஹ்வை நல்ல நோய்க்கணும். என்ற ரப்பு என்னை கைவிட மாட்டான். மரணத்தினுடைய கடைசி பகுதியில முன்னால கடல் இருக்குதா, பின்னால வந்தவங்க எல்லாம் சொல்லுவாங்க, மூசா எங்களை கைவிட்டுட்டீங்களே, மாட்டிக்கிட்டோமே, நாங்க எல்லாம் நல்லா மாட்டிக்கிட்டோமே என்று மூசாவுக்கு பின்னால் வந்தவர்கள் சிந்திக்கிற பொழுது கால கல்லா இன்ன மஇய ரப்பி சயஹ்தீன், என்னோட என் ரப் இருக்கிறான், எனக்கு விடியலை தருவான், வழிகாட்டுவான் என்று சொல்கிற பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம், அதுக்கு பின்னால் இருந்தவங்க எல்லாம் மூசா அவருடைய அசா தடியை நம்பினார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த அசாவினுடைய ரப்பை நம்பினார்கள், அல்லாஹ் திறந்து கொடுத்தான். இந்த நிலையிலும் அல்லாஹ் என்ன கைவிட மாட்டான். அவங்க பார்த்தா, எங்களை பார்த்தா கொன்றுவாங்க, மரணத்தினுடைய கடைசி நிலைக்கு வந்துட்டோமே என்று இருக்கிற பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா. சொத்து, செல்வம், உடல் பலம், ஆரோக்கியம் எல்லாம் இருக்கும் பொழுதே சொல்ல இல்லை, அடுத்த நொடி மரணமா வாழ்வா என்ற அந்த போராட்டத்துக்கு மத்தியிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஆறுதலாக சொல்கிற வார்த்தை அல்லாஹ் சொல்கிறான், லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா. நீங்க கவலைப்பட வேண்டாம், அல்லாஹ் எங்களோடு இருக்கிறான். இது உள்ளத்துக்கு நிம்மதி சகோதரர்களே. அல்லாஹ் பத்தி நல்லெண்ணம் வைக்கிற அந்த மனோநிலை அது உள்ளத்துக்கு ஆரோக்கியத்தை தரும், வாசனையை தரும், வாசம் வீசிக்கொண்டிருக்கும். அன்புக்குரிய சகோதரர்களே, அதே மாதிரி தான் அல்லாஹ்வை வணங்குவதில் இன்பம் காண வேண்டும். தொழுகையில இன்பம், தொழுகையில இன்பம், தொழுகையில இன்பம் காண வேண்டும், வணக்க வழிபாடுகளில் இன்பம் காண வேண்டும், குர்ஆன்ல இன்பம் காண வேண்டும், எங்கட இபாதத்துக்களை இன்பம் காணும். ஹலால் அதுல இன்பம் காணுங்க, ஹராமா விட்டுருங்க. அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே, வணக்க வழிபாடுகளில் இன்பம் காணுகிற பொழுது உள்ளம் இன்னும் இன்னும் அழகு பெறும்,
உள்ளம் அழகு பெறும், ஆன்மா அமைதி பெறும். அதே போன்றுதான் கடைசியாக ஒரு விடயம் அல் முஹாசபா. முஹாசபா இருக்கணும் வாழ்க்கையில். ஒவ்வொரு நாளும் ஒரே மாதிரி கழியக்கூடாது. முஹாசபா, நான் என்ன பற்றி விசாரிக்கணும். இன்றைய நாள் அமல்களில், அறிவில், சிந்தனையில், என்னுடைய நம்பிக்கையில், என்னுடைய ஒழுக்கத்தில், பண்பாட்டில், குணத்தில், என்னுடைய ஆரோக்கியத்தில், உடல் உள ஆரோக்கியத்தில் என்ன முன்னேற்றம்? இமாம் அபூ நுஐம் அல்-அஸ்பஹானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹில்யத்துல் அவுலியாவிலே பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். இமாம் இப்ராஹிம் தைமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இப்ராஹிம் தைமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முக்கியமான ஒரு அறிஞர். அவர் சொல்றாரு, நான் இடையில என்னை பற்றி கற்பனை செய்வேன். என்ன எப்படி கற்பனை செய்வேன்டா, நான் இதோட அவர் செய்த முஹாசபா, நான் நரகத்துக்கு போற மாதிரி அங்க இருக்கிற தண்டனைகள், அதாவது அங்கிருக்கிற கடுமையான சூடேற்றப்பட்ட அந்த கொதி நீரை குடிக்கிற மாதிரி, அதே மாதிரி அங்கிருக்கிற தண்டனைகளை அடி வாங்குற மாதிரி, என்னுடைய நஃப்ஸ் வேதனை செய்யப்படுற மாதிரி நான் சிந்திச்சுட்டே இருப்பேன். இப்ப நான் சிந்திச்சுட்டு அந்த நஃப்ஸிட நான் கேட்பேன், நீ எதை ஆசை வைக்கிறாய்? இப்போ உனக்கு என்ன ஆசை? அப்ப என் நஃப்ஸ், அந்த நஃப்ஸோட அவர் பேசுறாரு. அந்த நஃப்ஸ் சொல்லுது அவர்கிட்ட, இப்ப நான் உலகத்துக்கு திரும்பி போகணும், பெய்த்து நான் நல்லமல் செஞ்சு இதிலிருந்து பாதுகாப்பு பெறணும் அப்படின்னு சொன்ன பொழுது இப்ராஹிம் தைமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நஃப்ஸிட்ட சொன்னாங்க, இப்போ உனக்கு அது கிடைச்சிருக்குது, நீ உலகத்துல தான் இருக்கிறாய், எனவே உன்னை நீ நரகத்துல இருந்து பாதுகாத்துக்கொள், அங்க போய்த்து இப்படி கஷ்டப்படாதே என்று தான் தன்னுடைய நஃப்ஸோடு பேசுவதை, உரையாடுவதை இப்ராஹிம் தைமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அப்படி அவர்கள் நடந்து கொண்டதை அபூ நுஐம் அல்-அஸ்பஹானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தனது ஹில்யத்துல் அவுலியா என்ற கிரந்தத்திலே பதிவு வைத்திருக்கிறார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரிகளே, எங்களுடைய வாழ்க்கையில முஹாசபா இருக்கணும். ஒவ்வொரு நாளும் சிந்திக்கணும், என்னுடைய உள்ளம் எப்படி இருக்கிறது, என்னுடைய ஆன்மா எப்படி இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரிகளே, நாம் எங்களுடைய சிந்தனையை பலமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். எங்களுடைய சிந்தனையை நாம் கூர்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் என்னை பற்றி என்னுடைய பார்வையை நான் நோக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் இரவையில தூங்க போவதற்கு முன்னாலேயோ அல்லது வேறு ஏதாவது ஒரு நேரத்தை எடுத்து என்னை பற்றி நான் சிந்திக்க வேண்டும். என்னுடைய அமல்களுடைய நிலை எப்படி இருக்கிறது, உள்ளத்தினுடைய நிலை எப்படி இருக்கிறது, என்னுடைய ஆன்மாவினுடைய நிலை எப்படி இருக்கிறது, என்னுடைய நஃப்ஸ் எதில அமைதி பெறுகிறது, பாவத்திலையா, ஷிர்கிலையா, பிதஅத்திலையா, அல்லது தௌஹீதிலா, அல்லது நன்மையிலையா, அல்லது சுன்னாவிலா, எதில நிம்மதி பெறுது, என்ன உள்ளம் எதில சலீமா இருக்குது. அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படி முஹாசபா செய்து எங்களுடைய உள்ளத்தை பக்குவப்படுத்திக் கொள்வோம். அல்லாஹு தஆலா நாளை மறுமையிலே எந்த கல்ப் சலீம், சாந்தமான இதயம் பயனளிக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறானோ அந்த இதயத்தை பெறுவதற்கு முயற்சிப்போம். எந்த அந்நஃப்ஸுல் முத்மஇன்னா, அமைதி பெற்ற ஆன்மாவுக்கு சுவர்க்கம் வாக்குறுதியளிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த அமைதி பெற்ற ஆன்மாவை அடைவதற்கு முயற்சியோம். அல்லாஹு தஆலா சலீமான இதயத்தை உடையவர்களாக, அதே போன்று நஃப்ஸுல் முத்மஇன்னா அமைதி பெற்ற ஆன்மாவை உடையவர்களாக அல்லாஹ் நம்ம எல்லோரையும் ஆக்கியருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.